நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினார். அயோத்தி மாநகரில் அந்த நகரத்துக்கு ராஜாவா தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். அவர் 60,000 ஆண்டுகள் ஆண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் காலையில் அவருக்கு ஒரு லேசான மன வருத்தம். அந்த மன வருத்தத்தோட தன்னுடைய ஆச்சாரியனான குருவான வசிஷ்டர் கிட்ட கேட்டார், இவ்வளவு எல்லாம் நலம் இருக்கு, நான் இந்த ஊரை அழகாக பரிபாலனம் செஞ்சுட்டு வரேன், ஆனால் எனக்கு அப்புறம் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்கும்போதே வசிஷ்டர் பிரம்மதேவரோட புதல்வர். அவருக்கு முன்னொரு நாள் வானுலகத்தில் நடந்த ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வருது. அந்த காட்சியில் எப்படின்னா, தேவாதி தேவர்கள் எல்லாரும் பிரம்மதேவனிடம் முறையிடுகிறார்கள். எங்களுக்கு இந்த அரக்கர்களால் நிறைய இன்னல்கள் ஏற்படுறது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு. பிரம்மன் சொல்கிறார், நானே நிறைய வரம் கொடுத்துருக்கேன்ப்பா, என்னால் முடியாதுன்னு. இவங்க எல்லாரும் உடனே நேர போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுகிறார்கள். இந்த மாதிரி அரக்கர் கூட்டம் எங்களை புடைத்து சாப்பிடுகிறார்கள், நம்ம அரிசியெல்லாம் எப்படி புடைக்கிறதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி புடைத்து சாப்பிடுகிறார்கள், எங்களை காப்பாற்றணும்னு. சிவனும் சொல்கிறார், நானும் வரம் கொடுத்திருக்கிறேன், என்னால் முடியாது, திருமால்கிட்ட தான் கேட்கணும்னு. இப்படி இவர்கள் முறையிட்டு சொல்லி கொண்டு இருக்கும் போதே கருடன் மேலே 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவியோட மகாவிஷ்ணு அந்த இடத்துக்கு வரார். தாயாரோட வந்ததுமே தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம எடுத்த காரியம் வெற்றி அடைய போகிறதுன்னு. அப்படி அந்த இடத்துக்கு திருமால் சேரவும் இவர்கள் எல்லாரும் முறையிடுகிறார்கள். இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த வரத்தினால எங்களுக்கு இந்த அரக்கர்களால் நிறைய இன்னல் துன்பம் ஏற்படுறது, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு. திருமால் யோசிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாடக பாணியில் அவர் சொல்கிறார், நான் பிறக்கிறேன், எங்கே வரப்போகிறேன், அயோத்தி மாநகருக்கு வரப்போகிறேன். அந்த அயோத்தி மாநகர் எப்படிப்பட்ட நகர் அப்படின்னா, தசரத மகாராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட 4 வகை படையும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஊரில் நான் அவதாரம் பண்ணுறேன். என்னோட கூடவே எனக்கு சகோதரனாக என்னோட சங்கு சக்கரம் மற்றும் ஆதிசேஷனும் வரும். ஆக நாங்கள் 4 பேரும் தசரதனுக்கு குழந்தைகளாக பிறக்கிறோம். இந்த வானில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் கூட அங்கே இருக்கக்கூடிய காடுகளில், அங்கே இருக்கக்கூடிய நெடிய சோலைகள்லாம் வன விலங்குகளாய் வானரர்களாய் பிறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக ஒவ்வொருத்தரும் நான் என்னவாக பிறக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார்கள். சொன்னதும் வந்த காரியம் முடிந்ததுன்னு மகாவிஷ்ணு கிளம்புகிறார். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆடினார், பாடினார், அங்கும் இங்கும் ஓடினர், அப்படி தானே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அந்த காட்சி வசிஷ்டருக்கு நினைவுக்கு வருது. அதனால் அவர் தசரதன் கிட்ட, கவலைப்பட வேண்டாம், உனக்கு நிச்சயமாக குழந்தை உண்டு. இதுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அஸ்வமேத யாகம் பண்ணணும். இந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார், நீ அவரை அழைச்சிட்டு வரணும்னு. அந்த ஆள் யாருன்னா ரிஷ்யசிங்கர். ரிஷ்யசிங்கர் அப்படிங்கிறவர் ஒற்றை கொம்பன் அப்படின்னு அவருக்கு பேர். கலைமான் மாதிரி தலையில் அவருக்கு ஒரு ஒற்றை கொம்பு இருக்கும். அந்த ரிஷ்யசிங்கர் தான் இந்த யாகத்தை நடத்தணும்னு கேட்க, தசரதன் அவர் எங்கே இருக்காருன்னு தேடி போய் அழைத்து கொண்டு 12 மாதங்கள் இந்த அஸ்வமேத யாகம் நடக்கிறது. அந்த அஸ்வமேத யாகத்தோட இறுதியில் புத்திரகாமேஷ்டி யாகமும் நடக்கிறது. இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தோட பூர்ணாகுதி இடும் பொழுது அந்த பூர்ணாகுதியிலிருந்து அப்படியே நெருப்பை கக்கி கொண்டு ஒரு பூதம் ஒன்று வெளியில் வருது. அந்த பூதம் வெளியில் அழகான ஒரு சுதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதம் மாதிரி ஒரு பதார்த்தத்தை அந்த ஹோமகுண்டத்துக்கு வெளியில் வைக்கிறது. வச்சுட்டு எப்படி நெருப்பிலிருந்து வெளியில் வந்ததோ அதே மாதிரி அந்த பூதம் நெருப்புக்குள்ளே மறைந்து போகிறது. ரிஷ்யசிங்கர் தசரதனை கூப்பிட்டு, உனக்கு என்ன முறையோ அந்த முறைப்படி உன்னுடைய ராணிமார்களுக்கு இந்த சாதத்தை பகிர்ந்து கொடுன்னு சொல்கிற. தசரதன் அதிலிருந்து முதல் பங்கை எடுத்து கோசலைக்கும், அடுத்ததை எடுத்து கைகேயிக்கும், 3வது பங்கை எடுத்து சுமத்திரைக்கும் கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் கூட சாதம் மீதம் இருக்கு, அதையும் மீண்டும் எடுத்து சுமத்திரைக்கு கொடுக்கிறார். இப்படியாக அந்த அஸ்வமேத யாகமும் புத்திரகாமேஷ்டி யாகமும் நிறைவு பெறுகிறது. இந்த யாகம் முடிந்து கொஞ்ச நாள்லேயே ராணிகள் எல்லாரும் கருவுறுகிறார்கள். இந்த ராணி எல்லாம் கருவுற்று அதற்குரிய காலம் வரும் பொழுது ஒரு பகல் ஒரு நாள் பட்ட பகல்ல கோசலைக்கு மைந்தனாக ராமன் பிறக்கிறான்.
கைகேயிக்கு மைந்தனாக பரதனும் சுமித்திரைக்கு மகனாக லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் பிறக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் வசிஷ்டரே பேரும் வைத்து வளர்க்கிறார். அப்புறம் தசரதனுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. புதல்வரே இல்லாமல் வாடின அவனுக்கு 4 புதல்வர், அதிலும் மூத்தவனானவன் கரிய செம்மல் அப்படின்னு அவனை சொல்லுதுண்டு. ரொம்ப கருப்பாக அழகாக இருக்கிற அந்த குழந்தை நான் தசரதனுக்கு உயிர். அந்த குழந்தை தான் ராமன். இந்த குழந்தைகள் இப்படியாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். வசிஷ்டரிடமே அவர்கள் பாடம் படிக்கிறார்கள். எல்லா வித்தைகளும் ராஜகுமாரர்கள் இல்லையா, அதனால் ஒரு அரசனுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த வித்தை எல்லாத்தையும் இவர்கள் எல்லாருமே கற்றுக்கொண்டு வருகிறார்கள். ரொம்ப அழகாக அமைதியாக போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருப்புமுனை வருகிறது. இந்த அரண்மனைக்கு ஒரு விருந்தினர் வருகிறார். வந்தவர் சாதாரண விருந்தினர் அல்ல, விஸ்வாமித்திர மகாமுனிவர் வருகிறார். விஸ்வாமித்திர முனிவர் வந்தார்னதும் ராஜ உபசாரம், அதுவும் தசரத சக்கரவர்த்தி பண்ணும் உபசாரத்துக்கு கேட்கவே வேண்டாம். அவ்வளவு அழகாக அவரை வரவேற்று அவரை ஆசனத்தில் அமர்த்தி ஒரு பெரிய விருந்தெல்லாம் அளித்து ரொம்ப அழகாக பரிமாறினதுக்கப்புறம் வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு தசரத மகாராஜா கேட்க, விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நான் ஒரு யாகம் பண்ணுறேன். இந்த யாகத்துக்கு அசுரர்கள் அரக்கர்கள் இடையூறு பண்ணுறாங்க. அவர்களை இடையூரை நிறுத்த வேண்டும். அதுக்காக எனக்கு வேணும்னு கேட்டு வர்றார், உதவி கேட்டு வந்திருக்கேன். இப்படி விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே தசரதன் நினைச்சுக்கிறார், நாம தான் இந்திரனுக்கு பிரச்சனை வரும்போதே போயிருக்கோமே, தேவர்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்மக்கிட்ட தானே கூப்பிட்டு கேட்பார், அப்போ விஸ்வாமித்திரர் நம்மக்கிட்ட தானே கேட்குறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவ்வளோதானா, அரக்கர்களாலேயா பிரச்சனை, இந்தோ நான் வரேன் அப்படின்னு சொல்லுறார். அப்படி சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் கேட்க, இல்லை நான் உன்னை கேட்டு வரல, கருப்பா உன்னோட அழகாக ஒரு மூத்த பையன் இருக்கானே, இந்த கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி அப்படின்னு சொல்ல, அந்த மூத்த பையனை என்னோட அனுப்புன்னு கேட்குறார். இதை கேட்ட உடனே தசரதனுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த குழந்தை 12 வயசு பாலகன், இதுவரைக்கும் பாடசாலையில் பாடம் படிச்சிருக்கான், வித்தைகள்லாம் பார்த்துருக்கான், போர்னா எப்படி இருக்குன்னே தெரியாது, இதற்கு போர் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் செருக்களம் போரே பார்த்ததில்லை. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே போய் அரக்கர்கள் அவனை ஏதாவது பண்ணிட்டா என்ன, ஒரே பயம் ஏற்படுறது. அது மட்டும் இல்லை, இத்தனை 1000 வருஷம் குழந்தை இல்லாமல் பிறந்த குழந்தை, நீ இப்படி உடனே கூட்டின்னு போகிறேன்னு விஸ்வாமித்திரர் சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது, நான் வேணா வரேன், என் குழந்தைய அனுப்ப மாட்டேங்கிற. விஸ்வாமித்திரர், நீ வாக்கு கொடுத்துருக்க, அதனால் நீ அதை மீறக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் வசிஷ்டர் அறிவுறுத்துகிறார். வசிஷ்டர் தான் என் குலகுரு. தசரதா, உன் குழந்தைகளுக்கு நன்மை தான் ஏற்படும், அதனால உன் பையனை நீ அனுப்பு அப்படின்னு சொல்லவும் தசரதன் பையனை வர சொல்ல 2 பேரும் சேர்ந்தே வர. யார்? ராமனும் லக்ஷ்மணும். இந்த குழந்தைகளே இப்படி தான் இருப்பார்கள். ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்திருப்பா, பரதனும் சத்ருகுணனும் எங்கே போனாலும் இப்படி ஒரு இணையாக ஒரு ஜோடியாக இவர்கள் இருப்பார்கள். ராமனை வான்னு கூப்பிட்டா ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்தே வந்தாங்க. அப்படி அந்த ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போகிறார்கள். இதுதான் அவர்கள் முதலாக காட்டுக்கு போகிறது. வெளி உலகை பார்க்கிறார்கள். முதல் தடவையாக நேருக்கு நேராக எதிரியை பார்க்க போகிறார்கள். இந்த சரையுவை தாண்டி நல்ல வனம் இருக்குது. அந்த பகுதி வழியாக விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போகிறார். இது ஒரு நல்ல குருவும் சிஷ்யனும் போனால் எப்படி ஒரு சம்பாஷணை நடக்குமோ அதுபோல் ரொம்ப அழகான, ராமனுக்கு தேவையான பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆச்சாரியனாக விஸ்வாமித்திரர் அந்த இடத்துல இருக்கார். இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டே போகும்போது அவர்களுக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லித்தரார். அந்தந்த இடத்துல உள்ள வரலாறு எல்லாம் சொல்கிறார். இப்படியெல்லாம் இவர்கள் கதை பேசி சில இடங்களில் ஓய்வெடுத்து ஒரு இடத்துக்கு வரும்போது ரொம்ப வெப்பமாக இருக்குது, அந்த இடத்துல அந்த வெப்பத்தை தாங்கிறதுக்காக பலா அதிபலாங்கிற மந்திரத்தை சொல்லித்தரார். இப்படி பல பாடல்கள் பயிற்சிகளோடவே இவர்கள் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு வறண்ட நிலப்பகுதியை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் காடு வழியாக வராங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காடெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு வனப்பகுதி. உடனே இந்த குழந்தை தானே ஆச்சரியம் மேலிட விஸ்வாமித்திரர் கிட்ட ராமன் கேட்கிறார், ஏன் இந்த இடம் இப்படி ஒரு பாலைவனமாக இருக்குது, அப்படி நெருப்பு கக்கிற மாதிரி இருக்கே பூமி, தரையெல்லாம் பாலமாக வெடிச்சிருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது தான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இங்கே தாடகைன்னு ஒரு பெண் இருக்கா. இந்த தாடகைங்கிறவளுக்கு ஒரு 1000 யானையோட பலன் இருக்கும்.
இவள் சுந்தனன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய மனைவியாக இருந்தா. இவளே ஒரு வரத்தின் பேரால் பிறந்த பெண்ணு தான். இவள் பிறக்கும் பொழுதே இவளுக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்னன்னா, ரொம்ப அழகாக இருப்பா, 1000 யானையோட பலமோடையும் இருப்பா அப்படிங்கிறது. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு வலிமையான ஆணோட திருமணமும் நடந்தது. இவர்களுடைய மகிழ்ச்சிக்கு 2 குழந்தைகள், 2 ஆண் மகனும் இருக்கிறப்போ கொஞ்சம் இவர்களுடைய ஒரு செல்வாக்கு ஏறும்பொழுது இவர்கள் அங்கங்கே எல்லாரையும் ஒரு அடிமைப்படுத்துவது, மிரட்டுவது, அப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இந்த தாடகையுடைய கணவன் இருக்கானே, இந்த முனிவர்கள்லாம் இந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒரு தபஸ் பண்ணுறார்களே, அதை போய் நம்ம தடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் வந்த இடம் பொதிகை மலை. பொதிகை மலையில் அகஸ்தியரும் அவரோட சேர்ந்த பல ரிஷிகளும் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல அவன் ஒரு மலையை பேத்து கொண்டு போட்டு அவங்களுக்கு இடையூறு பண்ணினான். இதை பார்த்து அகஸ்தியருக்கு கோபம் வந்தது. அவனை பஸ்மமாக போ என்று எரித்து சாம்பலாக்கிட்டார். அவரை எரித்து சாம்பலாக்கி விட்டார்னு அப்படின்னு கேட்ட உடனே தாடகையும் அவளோட 2 பையன்களுமாக அப்படியே கத்தி கொண்டே இவரை உண்டு இல்லைன்னு பண்ணறேன் அப்படிங்கிற மாதிரி வர, அதனால் இன்னும் கோபம் நீங்கள்லாம் அரக்கர்களாக போகட்டும் அப்படின்னு அகஸ்தியர் சாபமிடுறார். அதிலிருந்து தாடகை அரக்கியாகிடுறார். அவளுடைய மகனான சுபாகுவும் மாரீசனும் என்ன பண்ணான்னு தெரியாமல் பாதாள லோகத்தில் போய் அவர்கள் அங்கே தஞ்சமடைந்து விடுகிறார்கள். இப்படியாக அவர்கள் தாடகை ஒரு பெரிய அரக்கியாக ஆகிவிட்டார். அங்கே போகிற புல் பூண்டு கூட விடாமல் எல்லாத்தையும் கொன்று தின்னு அந்த இடத்தையே பாலைவனமாக்கிட்டார். யாராவது தபஸ் பண்ணுறான்னா உடனே அவர்களை அந்த தபஸை கெடுத்து விடுவாள். ஹோமம், யஜ்ஞம், யாகம் எது நடந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. ஒரு உயிருள்ள உருவம் எதை கண்டாலும் அதை உடனே கொன்று தின்கின்ற ஒரு வழக்கமுடையவளாக பெரிய அரக்கியாக தாடகை இருந்தாள். இப்படி தாடகையை பற்றி விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே தாடகை அங்கே ஒரு பெரிய மலை ஒன்று பாறாங்கல்ல மாதிரி தூக்கின்னு வீசி போட வந்தாள். அப்படி சொல்லும் பொழுது தான் விஸ்வாமிந்தோ இவ தான் அந்த தாடகைன்னு சொல்லுறார். யோசிக்க கூட நேரம் இல்லாத பொழுது ராமன் தன்னுடைய பாணத்தை எடுத்து அந்த பாறாங்கல்ல சுக்கு நூறாக உடைக்கிறார். சுக்கு நூறாக உடைச்ச உடனே தாடகை சிரிக்கிறா. நீங்கள்லாம் புதுசாக எழசாக புதிய ஆளாக தெரியுறீங்களே, நான் ரொம்ப நாளாக நல்ல செழுமையான சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு நினச்சிட்டு எனக்கு விருந்தாகிறதுக்காக வந்திருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டு கொஞ்சமும் கலங்காமல் இந்த 2 குழந்தைகளும் தாடகையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போதே மீண்டும் அவள் கல்லை எறியறா. அப்பவும் அதையும் தடுக்கிறார். ஒரு மரத்தை பேத்தி எறியறா, அதையும் தடுக்கிறார். ஆனால் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அப்போ தான் விஸ்வாமித்திரர் கேட்குறார், நீ பெண்ணுன்னு நினச்சி அவளை கொல்லாமல் இருக்கியா ராமா அப்படின்னு கேட்குறார். ராமனும் அப்படி தான் நினச்சான். நாம் முதல்ல ஒரு போருக்கு வந்திருக்கோம், பெண்ணை யாராவது போரில் போய் கொல்வார்களா அப்படின்னு நினச்சி தர்மத்தின் பக்கம் நாம் இருக்கணும். போருன்னா நேருக்கு நேராக போரிடணும், ஆணோடு போரிடணும், ஒரு பெண்ணோட போய் போரிடுவார்களா அப்படின்னு நினைக்கவும் விஸ்வாமித்திரர் மீண்டும் அவளை பற்றி சொல்கிறார். இவள் எப்படி கருணையே இல்லாதவள், இவளை எப்படி நம்ம பெண்ணுங்கிற குலத்திலேயே சேர்க்க முடியாது, இவள் ஒரு அரக்கியாக இருக்கா அப்படிங்கிறத சொன்னதும் ராமன் பார்த்து கொண்டே இருக்கான். இவர்களுடைய பேச்சுக்கு நடுவிலேயே ஒரு பெரிய கல்லை கொண்டு வீசி எறியறா. உடனே ராமன் பானம் விடுகிறான். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய நெருப்பை கக்கிற மாதிரி ஒரு சூலத்தை கொண்டு வரா. சூலத்தை வீசினதும் ராமனுடைய பானம் அதை சுக்கு நூறாக உடைக்கிறது. கடைசியாக ராமனுடைய பானத்துக்கு இரையாகிறாள் தாடகை. இதுதான் கோலவில் ராமன் தன்னுடைய கன்னி போரில் ஜெயிக்கிறான். முதல் போர் ராமனுக்கு இதுதான். அந்த முதல் போரில் தாடகையை வீழ்த்தி வெற்றி வாகை பெறுகிறான் ராமன். அப்படியே தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழிகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். வாழ்த்தினதோடு இல்லாமல் விஸ்வாமித்திரனை பார்த்து, உனக்கு தெரிந்த ஏனைய கலைகளையும் இந்த குழந்தைக்கு கற்றுக்கொடு, உனக்கு இன்னும் நிறைய விஷயம். அவர் ராஜ ரிஷி இல்லையா, அவர் ஒரு அரசராக இருந்து அவர் தபஸ் மேற்கொண்டவர், அதனால் அவருக்கு தெரிந்த வித்தையெல்லாம் இந்த குழந்தைக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லி அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்கள். அங்கிருந்து இவர்கள் எந்த இடத்துல தபஸ் பண்ணி யாகம் வளர்க்க போகிறார்களோ அந்த வேள்வி நடத்தக்கூடிய இடத்துக்கு போகிறார்கள். அந்த வேள்வி ஆரம்பிக்கிறது. ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு காவலாளி மாதிரி உள்ள விஸ்வாமித்திரரும் அவருடைய சிஷ்யர்களும் இந்த வேள்வியை நடத்த வெளியில் அழகாக காவல் காத்து நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இரவு பகல் பாராமல், கண் இமை கொட்டாமல் இவங்க 2 பேரும் காவல் காத்து கொண்டே இருக்கிறார்கள். யாருமே அரக்கரே வரவே இல்லை. சின்ன குழந்தை தானே, திடீர்னு போய் ஒரு தடவை விஸ்வாமித்திரர்கிட்ட, நான் நின்றுட்டே இருக்கேனே யாருமே வரலையேன்னு கேட்குறது. ஆனால் விஸ்வாமித்திரரோ ஒரு நோன்பு நோட்டு இருக்கார் இந்த வேள்விக்காக, அதனால அவர் பேச மாட்டார்.
அதனால் அவர் பதில் சொல்லலை, தலையை மட்டும் அசைக்கிறார். அந்த தலை அசைத்தல் ஏதோ வருவான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டு வரும்போது திடீர்னு வானமே இருண்டு போச்சு. ஒரே மேகக்கூட்டமாக தெரிஞ்சது. என்னடா மேகம் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து அரக்கர்கள் கூட்டம் கூட்டமாக வானத்தில் மிதந்து வராங்க. அதெல்லாம் கரிய மேகம் மாதிரி இருக்குது. இந்த அரக்கர்களுக்கே உள்ள வழக்கம் என்னன்னா, யாகம் விளக்கும் பொழுது வேள்வி தீக்குள்ளே மாமிசத்தை போட்டு அந்த வேள்வியை தடுக்கிறதுங்கிறது. உடனடியாக அதை தடுக்கிறதுக்காக ராமனும் லக்ஷ்மணனுமாக ஒரு சரக் வீடு ஒன்று கட்டுகிறார். அந்த அவர்களுடைய சரங்களினாலேயே ஒரு தடுப்பு மாதிரி, அந்த தடுப்பை தாண்டி இவர்கள் போடுற மாமிசமோ ரத்தமோ எதுவுமே அந்த வேள்வி தீயில விழாது. அந்த மாதிரி ஒரு மறைவு ஒன்றை ஏற்படுத்திவிட்டு அதுக்கப்புறமாக அரக்கர்களை அழைக்கிறார்கள். அங்கே கூட்டம் கூட்டமாக வந்த அரக்கர்கள் மீதெல்லாம் பானம் செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது தாடகையினுடைய மகன்களான சுபாகுவும் மாரீசனும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். சுபாகுவையும் மாரீசனையும் பார்த்த மாத்திரத்திலேயே ராமன் தன்னுடைய பானத்தை எடுக்கிறான். ஒரே அம்பினால் சுபாகுவை இமனுடைய வீட்டுக்கும் மாரீசனை கடலினுடைய மடிக்கும் அனுப்பிவிடுகிறான். அப்படியாக வந்த காரியம் நடைபெறுகிறது. வேள்வியும் வெற்றிகரமாக முடிகிறது. விஸ்வாமித்திரருக்கு வந்த காரியம் முடிந்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அவர் என்ன சொல்கிறார், நான் உங்களை ஒரு இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த குழந்தைகளை காடு வழியாகவே அழைத்துட்டு வரார். இவர்கள் இப்படி வரும்பொழுது அங்கே ஒரு சின்ன குடில் இருக்குது. ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ராமனுடைய பாத துகள்பட்டு அங்கே இருந்த ஒரு கல்லிலிருந்து ஒரு பெண் வந்தாள். அந்த பெண் யார்? அவள்தான் அகல்யை. இந்த அகலியைக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டது. இந்த அகலிகைங்கிறவள் ரொம்பவும் அழகான ஒரு பெண். இவளுடைய அழகில் மயங்கி இவளோடு தேவனே கூடியிருக்கணும்னு வரப்பொழுது இவள் தன்னுடைய அழகுக்கு இடம் கொடுத்தாள். அப்படிங்கிறதுனால இவளுக்கு ஏற்பட்ட சாபம். அந்த சாபத்துக்கு விமோச்சனமாக சொல்லப்பட்டது, எப்பொழுது திருமால் ராமனாக அவதாரம் எடுத்து இந்த பூவுலக்கு வருகிறானோ அப்பொழுது உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும்னு சொன்னார். அதுபோலவே அந்த இடத்துல ராமனுடைய பாத துகள்பட்டு அகலிகைக்கு சாப விமோச்சனம் ஏற்படுகிறது. இப்போ மீண்டும் விஸ்வாமித்திரரும் இந்த 2 குழந்தைகளும் காடு வழியாக நடந்து இவர்கள் போய் சேருகிற இடம் மிதிலை மாநகர். இந்த மிதிலை மாநகரே விழாக்கோலம் போன்று இருக்குது. ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு விழாக்கான ஏற்பாடு மாதிரியே இருக்குது. விஸ்வாமித்திரருக்கு பின்னால் இந்த 2 குழந்தைகளும் அழகாக நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். விஸ்வாமித்திரர் அங்கே போய் அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா நம்ம ஜனக மகாராஜாவை பார்க்க போகிறோன்னு. அப்படியாக அவர்கள் சேருகிற இடம் ஜனகனுடைய மாளிகை. ஜனக மகாராஜா அப்பொழுது தான் அவருடைய பெண்ணான ஜானகிக்கு சுயம்வரம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்திருந்தார். இந்த ஜானகியுடைய சுயம்வரமானது எப்படின்னா, இந்த ஜனக மகாராஜாவுடைய மூதாதையர்களுக்கு சிவதனுசு ஒன்று கிடைத்திருந்தது. இந்த சிவதனுசு தான் திரிபுரம் எரிக்க சிவபெருமான் பயன்படுத்தியது. அந்த சிவதனுசை எடுத்து யார் ஒருவர் நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் சீதையை மணம் முடித்து கொடுப்பது அப்படின்னு ஜனக மகாராஜா முடிவு செய்திருந்தார். இதனால் ஊரில் இருக்கிற எல்லா தேசத்தினுடைய ராஜாக்களும் அங்கே வந்திருந்தார்கள். எப்படியாவது இந்த சிவதனுசுக்கு நான் ஏற்றி நாம் அதை முறித்து விட வேண்டும் என்று. அந்த சபைக்கு விஸ்வாமித்திரர் இந்த 2 குழந்தைகளோடு வருகிறார். அங்கே சேரவும் இந்த குழந்தையை பார்த்த உடனேயே எல்லாருமே நினைக்கிறார்கள், எப்படியாவது நம்மளுடைய சீதைக்கு இவன் தான் மணவாளனாக வரணும்னு. இவர்கள் இப்படி நகருக்குள்ளே வரும்பொழுதே முதலாவதாக இவர்கள் சேர இடம் கன்னிமாடம். அந்த கன்னிமாடத்துக்கு மேலிருந்து சீதையை எட்டி பார்க்குறார். முதல்ல பார்க்குறா இந்த ராமன். அந்த ராமனை பார்த்ததும் அவனுடைய கண்கள் அப்படியே அவன் மனதில் பதிஞ்சிடுறது. ராமனும் பார்க்குறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அப்படி 2 பேரும் ஒருத்தர் பார்த்தார்கள். அந்த பார்த்த அந்த நொடிக்குள்ளவே விஸ்வாமித்திரன் நடந்து விட ராமனும் லக்ஷ்மணனும் அவனுக்கு பின்னாலேயே நடந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த பார்த்த ஒரு நொடியிலேயே, அந்த க்ஷணத்திலேயே சீதைக்கும் இந்த ராமன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பின்னர் இங்கே நம்ம சபைக்குள்ளே வந்திருக்கோம்.
சபையில் ராமனை பார்த்ததும் விஸ்வாமித்திரர் அவனை அறிமுகப்படுத்துகிறார் ஜனகனுக்கு. இவன் யார் தெரியுமா? இவனுடைய ஒரு அம்பினால் தாடகை வீழ்ந்தாள். அது எப்படி விழுந்தான்னா, இவன் போட்ட பானம் தாடகையை தொலைச்சு, தாடகைக்கு பின்னால் இருந்த மரங்களை துளைத்து, அந்த மரங்களுக்கு பின்னால் இருந்த மலையை துளைத்து, அதன் பின் மண்ணை துளைத்ததுன்னு. அப்பேற்பட்ட மாவீரன். இவனால தான் அகிலியோட சாப விமோச்சனமும் ஆச்சு. அப்படிப்பட்ட மாவீரனை அழைத்து கொண்டு வந்திருக்கேன். சபையில் உள்ள ஊரார்கள் பெண்கள்லாம், அடடா நம்ம ஜனக மகாராஜா பேசாமல் இந்த கன்னியாசுருக்கத்தை வேண்டான்னு விட்டுடலாமே, எதுக்காக இது இவ்வளவு அழகாக இருக்கான் இந்த ராஜகுமாரன், எப்படியாவது சீதைக்கு ஏற்ற மணாளனாக இருக்கான், இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே, இது வேண்டான்னு விட்டுலாமே, இந்த குழந்தையாக பாலகனாக இருக்கிறவன் எப்படி இந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்றுவான், இப்படியெல்லாம் மக்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது ஜனக மகாராஜா சிவதனுசை கொண்டு வர சொல்லற. ஒரு 8 சக்கரம் பொருந்திய வண்டிக்கு மேலே அதை வைத்து ஒரு 32 பேர் அதை தள்ளி கொண்டு வந்து சபா மண்டபத்தில் அதை கொண்டு வந்து வைக்கிறார்கள். வைத்ததுமே விஸ்வாமித்திரன் ராமனை அப்படி ஓரக்கண்ணால் பார்க்குறார். அதை பார்த்ததுமே ஒரு குருவினுடைய பார்வையினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு ராமன் அப்படியே இந்த வேள்வியெல்லாம் பண்ணும்போது இந்த அக்னியோட நாக்கு எப்படி எழும்பி வரும் இல்லையா, அதில் நெய்யெல்லாம் விடும்போது அதுபோல் ராமன் அப்படி சுருக்குன்னு எழுந்து நேர அந்த சிவதனுசை கிட்ட போனானாம். போகும்போதே எந்த இடத்த தொட்டால் எப்படி தூக்கலாம், எப்படி நான் ஏற்றலாம்னு பார்த்து கொண்டே போய் அப்படியே பழகின ஒரு பொருளை கையாளுவது போல சிவதனுசை கையில் எடுத்தான். அப்படி அவன் கையை எடுக்கிறத தான் பார்த்தார்கள். என்ன சொல்வ, எடுத்தது கண்டனர், ஈற்றது கேட்டனர். அப்படியே அவன் நான் ஏற்றவும் வில் முறிந்து விழுந்து அந்த ரீங்காரம் ஏதோ பூகம்பம் ஏற்பட்டது போல கேட்க மகிழ்ச்சியில் மக்கள் எல்லாரும் ஆரவாரம் செய்தார்கள். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அங்கே நீலமாலைன்னு ஒரு பெண் இருந்தா. இந்த நீலமாலை யாருன்னா சீதையோட தோழி. அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவள் சபா மண்டபத்திலிருந்து நேர அந்த கன்னிகா மாடத்துக்கு சீதை இருக்கும் இடத்துக்கு ஓடினாள். அங்கே போய் ஆடினாள் பாடினாள். சீதையை பார்த்தா, பொதுவாகவே ராஜகுமாரியை பார்த்தா வணக்கம் சொல்கிறதெல்லாம் வழக்கம். இவள் அதெல்லாம் மறந்து ஆடினாள். அப்படி உன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சீதை கேட்கறதுக்கு, அங்கே வந்த ராஜகுமாரன் சிவதனுசை நானேற்றி உடைத்து விட்டான், உனக்கு மணாளன் வந்து விட்டான். சீதைக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. யார் அவன் அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்க, அவனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டதும் அவள் சொல்கிறா, அவன் கரிய நிறத்தில் இருந்தான்னு. சீதைக்கு மனசில் லேசான ஒரு சந்தோஷம். அவனும் கருப்பாக தான் இருந்தான்னு. ரொம்ப அழகாக இருந்தான், அதுவும் சரிதான். அடுத்தது அவன் முனிவனோடு வந்தான், அப்போ அவனே தான் கூட தம்பியோடவும் வந்தான் அப்படின்னு சொன்னோடனே சீதைக்கு அன்னைக்கு நாம் கன்னி மாடத்தின் வாசலில் பார்த்தோமே அவன்தான் அப்படிங்கிற சந்தோஷம் ஏற்படுறது. இங்கே ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறார், உன்னுடைய புதல்வனுக்கு இன்றைக்கே நீ கல்யாணம் பண்ண போறியா, என்ன பண்ண போகிறேன்னு. இல்லை, முறைப்படி செய்யலாம், தசரதனுக்கு நீங்கள் தூதுவரை அனுப்புங்கன்னு சொல்லவும் ஜனகன் தன்னுடைய சிறந்த தூதர்களை தசரத மகாராஜாக்கு அனுப்புகிற. அயோத்தி மாநகர் விழாக்கோலம் பூண்டு அப்படியே மொத்த ஊருமே அங்கிருந்து கிளம்பி மிதிலைக்கு வரார்கள் இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்காக. அப்படி மிதிலைக்கு வந்து சேர்ந்து ஜனக மகாராஜாவும் தசரதனுக்கும் ஒருவரோட ஒருவர் சந்திப்பு ஏற்பட்டு அதற்கப்புறம் விவாகத்துக்காக சீத்தை அழைத்து வரப்படுகிறாள். முதல்ல அப்போ தான் சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். சீதைக்கு அப்பவும் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், அவனாக இல்லாமல் போய்விட்டால் நான் என்ன பண்ணுவது அப்படின்னு. அப்படி அவளை முதல்ல தசரதனுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக கொலு மண்டபத்துக்கு அழைத்து வந்ததும் அவள் அப்படியே தன்னுடைய வளையலை திருப்புற மாதிரி அவன்தானா ராமன் தானான்னு பார்ப்பாளாம். அப்படி அவள் தன்னுடைய ஓரக்கண்ணால் பார்த்து அவன்தான்னு உறுதி செய்திருக்கிறார். அதே நாளில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டு ஜனக மகாராஜாவுடைய தம்பிக்கு ஒரு 3 பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களே தசரத மகாராஜாவுடைய மற்ற புதல்வர்களான பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணனுக்கு மணம் முடிப்பதுன்னு தீர்மானம் செய்யப்பட்டு ஒரே நாளில் ராம சீதா விவாகமும் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன் எல்லாருடைய விவாகமும் ரொம்ப அழகாக ராஜ விவாகம் இல்லையா, அழகாக நடந்தேறியது. இந்த விவாகம் முடிந்து இந்த விழா கோலமெல்லாம் பூண்டு இங்கிருந்து இவர்கள் அயோத்தி மாநகருக்கு கிளம்பி போகிறார்கள். அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னால் அங்கே பரசுராமர் வந்து விடுகிறார். பரசுராமனுக்கு நீ என்ன சிவதனுசு முடிச்சிட்டேன்னு ஒரு இதில் வர, அது ஒரு பழைய வில், என்னோட வில்லை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அங்கே
உடனே தசரதனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. ராமனால் அது முடியுமான்னு அதையும் மீட்டு அங்கேயும் வெற்றி வாகை சூடி கோலவில் ராமனாக காட்சியளித்து அயோத்தி மாநகருக்கு போய் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இப்படியாக சீதா கல்யாணம் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வைபவமாக நடந்து ஏறுகிறது. அயோத்தி மாநகரில் ராம லக்ஷ்மணன் பரத சத்ருக்னன் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாள் தசரத மகாராஜாவுக்கு திடீர்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை தன்னுடைய சபையை கூப்பிட்டு அவர் அதில் தெரிவிக்கிறார். அந்த எண்ணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வயசாகிடுது, அதனால நான் காட்டில் போய் தபஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் காட்டில் போய் தபஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ராஜ்ய பரிபாலனம்ங்கிற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கே, அந்த பொறுப்பை நான் என்னுடைய குமாரர்களுக்கு ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மூத்த குமாரனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து இந்த ராஜ்யத்தினுடைய பொறுப்பை அவனிடம் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அமைச்சர்கள்லாம் இதை கேட்டுட்டு, அப்படி என்ன வயசாவா எடுத்து உங்களுக்கு, இல்லை நீங்களே இதை தொடர்ந்து பண்ணலான்னு சொன்னாலும், அடுத்ததாக ராமனுக்கு முடிசூட்டு விழான்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியில் தசரதனுடனே வசிஷ்டரை கூப்பிட்டு சொல்லுறார், இந்த மாதிரி காரியம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு. உடனடியாக நாளை தேடி பார்த்தா அடுத்த நாளே சுப நாளாக இருக்குது. அதனால அன்னைக்கே அந்த முகூர்த்தத்தில் பண்ணணும்னு ஊரெல்லாம் முரசறைகிறார்கள். நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு. இந்த ராமனுக்கு ஏதாவது ஒன்றுனா ஊருக்கே ரொம்ப மகிழ்ச்சி. ராமனுக்கே உள்ள குணநலம்னு சொல்கிறது என்னென்னா, அவன் எல்லாரிடமும் நல்ல அன்பாகவும் ரொம்ப பாசமாகவும் பழகக்கூடியவன். அதனால் மக்கள் எல்லாருக்கும் அவன் நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி உண்டு. ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னதும் மொத்த மாநகருமே மகிழ்ச்சியில் கூத்தாடியது. எல்லா இடமும் விழா கோலமானது. அங்கே வசிஷ்டர் இதுக்கு முறையாக என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். இந்த ஊரே ஆரவாரமாக கோலமும் தோரணமும் மகிழ்ச்சியுமா இருக்கும் பொழுது அந்த ஊரில் ஒருத்தி வந்தாள். அவள் தான் மந்தரை அப்படிங்கிறவள். இந்த மந்தரைங்கிறவள் கைகேயி கூட ஸ்ரீதனமா அவளுடைய கேகேயனுடைய மாளிகையிலிருந்து அவள் கூடவே வந்தவள். அவளுக்கு கூனி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஏன்னா அவள் முதுகில் ஒரு கூனல் இருக்கிறதுனால அவளுக்கு கூனிங்கிற பேர். அவளுக்கு இந்த மகிழ்ச்சி ஆரவாரம்லாம் பார்த்ததும், இதுக்காக திடீர்னு இப்படி ஒரு விழா கோலம் அப்படின்னு கேட்க, இது ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு என்னமோ மாதிரி வருது. வேக வேகமாக கைகேயியை பார்க்க வர. அவள் கைகேயியை பார்க்க வந்த நேரத்தில் வசிஷ்டர் ராமனை போய் பார்த்து, ஒரு ராஜாவாக முடிசூட்டுறதுக்கு முன்னால் ஒருத்தர் செய்ய வேண்டிய நியமங்களை எல்லாம் சொல்கிறார். அவர்கள் பூண வேண்டிய விரதங்கள்லாம் சொல்லி, இன்றைக்கி என்ன மாதிரி விரதம்லாம் அவன் அனுஷ்டிக்கணும், எப்போ அவன் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, பூஜைகள் அவன் செய்ய வேண்டியது, அன்று நிர்ணயிக்க வேண்டிய நியமங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மந்தரை கைகேயியை பார்க்க வர. கைகேயியை பார்த்ததும் கைகேயிக்கு இது எதுவும் தெரியாது. ஏன்னா ஊரில் நடக்கிற மகிழ்ச்சி கொண்டாட்டம். மந்தரை சொல்கிறா, உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறா. என்ன தெரியாது, நீயே சொல்லு அப்படின்னதும், நாளைக்கு ராமனுக்கு முடிசூட்டு விழா அப்படிங்கிறா. இதை கேட்டதும் கைகேயிக்கு மகிழ்ச்சி. அடடா அப்படின்னு தன்னுடைய முத்துமாலை எடுத்து, என்ன ஒரு நல்ல செய்தியை சொன்ன, இந்த பரிசாவை வச்சுக்கோ அப்படின்னு அவளுக்கு கொடுக்குறா. அதை வாங்கின மந்திரைக்கு ரொம்ப கோபம் அந்த முத்துமாலையை வீசி எறிகிறான். கைகேயிக்கு இன்னும் கோபம் வருது. என்னது, என்னோட பையன் ராமனுக்கு முடிசூட்டு விழான்னு நான் சொல்லி சந்தோஷமாக உனக்கு இந்த முத்துமாலையை தரேன், நீ அதை போய் இப்படி உதாசீனப்படுத்துறிய அப்படின்னு கேட்குறா. அதற்கு மந்திரை அப்பலிருந்து பேச ஆரம்பிக்கிறா. கைகேயி ராமனை தன்னோட பிள்ளையாக தான் அது வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறாள். இங்கே மந்திரை அவளுடைய வேலையை ஆரம்பிக்கிறா. ராமனா உன் பிள்ளை, இது உன் பையன் பரதனுக்கு முடிசூட்டு விழான்னு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். நீ இவ்வளவு ஒரு மடமானா இருக்கியே, இது கூட தெரியாமல் இருக்கியேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கைகேயி மனசை மாத்தரா. நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னா இது இங்கே இருக்கக்கூடிய ராணிகள்லேயே தலை சிறந்தவளாக கோசலை ஆயிடுவா. நீயா இருக்க மாட்ட. தசரதனும் கோசலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பா. உன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துவார்கள். அதனால் என்ன, ராமன் என் பையன் தானே அப்படிங்கிறா நம்முடைய கைகேயி. அடுத்ததாக அவள் சொல்கிறா, நீ தப்பாக நினச்சின்றிருக்க. ஏற்கனவேயே கேகேயன், அதாவது கைகேயியுடைய தந்தைக்கும் ஜனகனுக்கும் பகை.
அந்த தசரதன் அந்த இடத்திலே வந்து அவன் ஈடுபட்டதுனால ஜனகன் தன்னுடைய பகையை நிறுத்தி கொண்டான். இப்போ என்ன ஆகும்? ராமனுக்கு முடிசூட்டு பண்ணிட்டான்னா ஜனகன் மாமனாக, மாதுலன் அப்படின்பாங்க, மாதுலனாக மாமனாராக வந்து விடுவான். அவன் கூட தான் ராமன் ஒத்துப்போவான். ஒத்துப்போனோடனே 2 பேரும் சேர்ந்து உங்கள் அப்பா மேலே படையெடுப்பா. ஏற்கனவே ஜனகன் மாவீரன், இதில் ராமனும் சேர்ந்து படையெடுத்தா உங்கள் அப்பாவும், நீ பிறந்த வீடு இருக்கே அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போகும், அதுக்கு நீயே காரணம் ஆயிடுவ அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கைகேயி மனசு மாறுது. அப்போ நான் இதிலேருந்து என்ன பண்ணேன்? நீ பட்ட மகாராணியாக இருக்க மாட்டேன், ராமனும் சீதையும் தான் இருப்பா. அப்போ நான் என்ன பண்ணேன் இதிலிருந்து தப்பிக்க அப்படின்னு கேட்டதும் கூனி சொல்கிறா, உனக்கு தசரதன் முன்னால் ஒரு நாள் ஒரு வரம் கொடுத்தானே, 2 வரம். சம்பாசுரன் வதத்துக்கு போன பொழுது கைகேயி தான் தேர் ஓட்டி கொண்டு போகிறா. அப்போ அவனுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் அவனை ரொம்ப அழகாக தேரை ஓட்டி சாதுரியமாக நடந்தப்போ அவளுக்கு தசரதன் 2 வரம் தரான். அதை அப்பொழுது அவள் பெறவில்லை. அப்போ சொல்கிறா, நான் எப்போ வேணுமோ அப்போ வாங்கிக்கிறேன்னு. இப்போ கூனி அழகாக எடுத்து கொடுக்குறா. அந்த வரம் 2 இருக்கே, அதில் கேளு. அதில் நான் என்ன கேட்கட்டும்? உன்னுடைய மகன் பரதன் அரசாளவும் நாடாளவும் 12 ஆண்டுகள் ராமன் காடாளவும் கேளு அப்படிங்கிற. அதை கேட்ட உடனே என் பையனுக்கு அரசாட்சியா அப்படின்னு கேட்ட மாத்திரத்திலே மாறின கைகேயி சொல்லறா, நீதான் உலக ஆளற ராஜாவுக்கே தாயா இருக்க, எவ்வளவு நல்லவளா இருக்கன்ட்டு அவளுக்கு மீண்டும் பரிசு பொருளை கொடுக்கறா. இதை நான் எப்படி கேட்க அப்படின்னா, நீ வருத்தத்தில் இருக்கிற மாதிரி இரு, எப்படியும் தசரதன் உன்னை பார்க்க வருவ, அப்போ நீ அவரிடம் இதை கேளுன்னு சொல்லிட்டு கூனி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இதுக்குள்ள வஞ்சனை நிரம்பிடுறது கைகேயி மனசில். இதுக்கு கூட என்ன சொல்வார்கள்னா, வானோர்கள் செய்த தவப்பலன், ரிஷிகளும் முனிவர்களும் செய்த பலன், அவர்களெல்லாம் கேட்டு பெற்ற வரம், திருமால் நான் பூவுலகுக்கு வருவேன்னு அந்த வரம் தான் கூனியாக வெளியில் போனது. கைகேயியோட மனசு திரிந்து அவள் அப்படியே தலைவிரி கோலமாக அப்படி வீட்டில் படுத்துட்டு இருந்தா. தசரதன் மற்ற சிற்றரசர்கள் எல்லாரையும் அழைத்து நாளைக்கு முடிசூட்டு விழான்னு அறிவித்து அவர்களுடைய அனுமதியும் பெற்றுக்கொள்கிறான். சபையோர்கள்ட்ட, அமைச்சர்கள்ட்ட, சிற்றரசர்கள்ட்ட எல்லார்ட்டையும் தெரிவித்து விட்டு அப்படியே மகிழ்ச்சியோட கைகேயியை பார்த்து இதை சொல்லணும்னு வரான். இங்கே வந்து பார்த்தா கைகேயி தலைவிரி கோலமாக அப்படியே படுத்துட்டு இருக்கா. ஐயோ, என்னமோ ஆச்சு போல இருக்கே, உனக்கு உடம்பு நலம்பு சரியில்லாமல் போயிடுதா, என்ன ஆச்சு அப்படின்னே கேட்டுட்டு வந்தால் கைகேயி பதிலே பேசலை. அவளுடைய முகத்தை திருப்பி பார்க்குற, அப்பவும் பேசலை. என்ன ஆச்சு என்று கேட்க, ஏற்கனவே தசரதனுக்கு கைகேயினா ரொம்ப பிடிக்கும், இப்படி கேட்டும் அவள் பதில் சொல்லாதப்போ ஒவ்வொன்றா கேட்டு பார்க்குறார். மெதுவாக திரும்பினதும் அவள் சொல்கிறா, உங்களுக்கு என் பேரில் அக்கறையே இல்லைன்னு. அப்படிலாம் இல்லையம்மா, உன் மேலே அக்கறை இருக்குது. நீங்கள் மாட்டுக்கு வந்து ராமனுக்கு முடிசூட்டு விழான்னு என்கிட்ட கலந்து ஆலோசிக்காமலே செய்து விழா, அதனால் என்ன, நீ எது கேட்குறியோ தரேன், ராமனுக்கு முடிசூட்டு விழா, என் ராமனுக்காக நான் என்ன வேணாலும் தருவேன் அப்படின்னு கேட்கவும் கைகேயி கேட்குறா, அப்போ நான் கேட்குற 2 அந்த வரத்தை தருவீர்கள், ராமன் மேலே ஆணை நீ என்ன கேட்குறியோ நான் தரேன்னு தசரதன் சொல்கிறார். ஏன்னா கைகேயை அப்போ சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டுமே அவர் மனசில் இருக்குது. அப்படி ராமன் மேல் ஆணைன்னு சொன்ன அந்த வார்த்தையை வச்சு அவள் பழைய 2 வரங்களையும் ஞாபகப்படுத்தி அப்போ மீண்டும் கேட்கிறா. பரதன் நாடாளவும் ராமன் காடாளவும், அந்த ராமன் 12 ஆண்டுகள் மர ஊறி தாங்கி, அதாவது ஒரு ரிஷி முனிவர் போல உடை அணிந்து அவன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு அவ கேட்குறா. அதை கேட்டதுமே இடி விழுந்தது போல் ஆகிறது தசரதனுக்கு. அவன் அப்படியே தரையில் விழுந்துடுறான். வேற இதை மாற்றியே கேட்க முடியாதான்னு கேட்குற. நீ தான் ராமன் மேலே ஆணைன்னு சொல்லி எனக்கு வரம் கொடுத்துருக்க, இப்போவும் வாக்கு கொடுத்த, வாக்கு மாறினா அது ராஜாவுக்கு அழகில்ல, சக்கரவர்த்திக்கு அது அழகாகுமா அப்படிங்கிறா. தசரதன் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறான். நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல், நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், நீ வேணா ஒன்று பண்ணு, உன் மகன் பரதனே அரசாளட்டும், அந்த 2வது வரம் கேட்டியே காடாளறதுன்னு அதை மட்டுமாவது விட்டு கொடுத்துறேன்னு கேட்குறார். அவர் பல மாதிரி கேட்டும் கெஞ்சியும் இறைஞ்சும் பார்த்தும் கைகேயி மனம் மாறலை. அப்படியே மூர்ச்சையாகி தசரதன் விழுந்து விடுகிறார். கைகேயி அந்த நேரத்திலே சுமந்தரன், அதாவது தசரத மகாராஜாவோட தேரோட்டி அங்கே வர, கைகேயி அவரை வந்து ராமனை அழைத்து வரும்படி பணித்து அனுப்புகிறார். இதற்குள்ளாக ராமனும் வசிஷ்டரும் அந்த பூஜை நியமங்கள்லாம் முடித்துவிட்டு ராமன்
ஒவ்வொரு முறையாக செஞ்சுட்டு இருக்கிறப்போ சுமந்திரன் வந்து தந்தை அழைத்தார்னு சொல்லி அழைக்க ராமனும் லக்ஷ்மணனுமாக உடனடியாக கைகேயி தசரதனை தேடி தசரதனுடைய சபா மண்டபத்துக்கு போகிறார்கள். அங்கே அவர் இல்லை. அப்போ எப்படியும் கைகேயி மாளிகையில் தான் இருப்பார்னு இங்கே வந்த கைகேயி தான் வரவேற்கிறார். கைகேயியை பார்த்த உடனே ராமன் அவளை அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணால் அவள் எதுவுமே வாழ்த்து சொல்லலை. அப்படியே அவள் நிற்கிறாள். எழுந்ததும் ராமன் கிட்ட அவள் சொல்கிறாள், தந்தை உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னான். தந்தை சொன்னா என்ன, நீங்கள் சொன்னா என்ன, யார் சொன்னாலும் ஒன்று தான், சொல்லுங்கன்னு சொல்லவும் அவள் சொல்கிறா, தந்தையோட முடிவு இது. பரதனுக்கு முடிசூட்டு விழா நடக்க போகிறது. அவன் தான் நாடாள போகிறான். நீ உடனடியாக மர உரி தாங்கி 12 வருஷம் காட்டுக்கு போய் புனலாடி நீராடி அப்புறம் மீண்டு வா என்பது தந்தையோட ஆணைங்கிற. தந்தை ஆணையானாலும் உன் வாக்கானாலும் கேட்குறேன் அப்படின்னு எப்போவுமே சொல்வார்கள். இதுக்கு முன்னால் அவனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னப்போ அவனுடைய முகம் எப்படி இருந்ததோ, அடுத்த நொடி நீ 14 ஆண்டுகள் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னப்போவும் அதே மாதிரி இருந்ததாக அவனுடைய முகம். அப்படி அதுவும் சித்திரத்தில் வரைஞ்ச தாமரைப்பூ மாதிரி. நிஜத்தில் தாமரைப்பூ இருந்தால் கூட அது வாடும் உதிரும். ஆனால் ஒரு ஓவியத்தில் ஒரு படத்தில் தாமரைப்பூ இருந்தால் எப்படி எப்போவுமே விரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி அவனுடைய முகம் இருந்துதான். அதை பார்த்து அப்படியே இருக்கிறப்போ அவள் வந்து உனக்கு நீ காட்டுக்கு 14 ஆண்டுகள் போன்னு சொல்லிடுறா. ராமனும் மீண்டும் வணங்கி அவன் வந்துடுறான். இங்கே வந்து அவனோட தன்னுடைய தாயார் கைகேயியிடம் சொல்லிவிட்டு நான் கிளம்ப போகிறேன் அம்மா, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பவும் லக்ஷ்மணன் சொல்கிறான், நானும் உன்னோட வருவேன்னு. அப்போ ராமன் அவனை எப்படியோ தடுத்து பார்க்குறான். அவன் அதுக்கு ஒத்துக்கலை. அவன் ஒத்துக்காதது மட்டும் இல்லை, அவள் சுமித்திரையும் சொல்லிடுறா, நீயும் அவனோட போகணும். போகிறது மட்டும் இல்லை, காட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல போகிறது உன்னுடைய உயிராக இருக்கணும். அப்புறம்தான் அதுக்கப்புறம் அது ராமன் கிட்ட போகணும். அந்த அளவுக்கு நீ ராமனுக்கு காவலா நிழலா அவனோடவே நீ போகணுங்கிறா. இதை கேட்ட உடனே சீத்தை அவளும் அங்கிருந்து வருகிறாள். ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி, நான் இங்கே இருக்க மாட்டேன், உங்களோடு தான் வருவேன்னு அவள் சொல்கிறா. ராமன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாள், அவளும் கேட்கல. அப்படியாக அவர்கள் மூவரும் வருகிறார்கள். அந்த மூவருக்கும் உடனடியாக மர உரி, அதாவது காட்டுக்கு போகிறதுக்குன்னு அந்த சந்நியாசிகள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் அணியிற மாதிரி அந்த உடை, ராஜ உடையை எல்லாத்தையும் களைந்து நகை எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த மாதிரி ஒரு முனிவர் மாதிரி தவக்கோலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தவக்கோலமாக கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தலையை கட்டி கொண்டு அந்த மர உரியை போட்டுண்டு இவர்கள் தயாராகிறார்கள். அங்கே தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு தந்தைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகணுன்ட்டு மீண்டும் கைகேயியோட அரண்மனைக்கு வருகிறார்கள். அப்பவும் தசரதன் மூர்ச்சையாகவே இருக்கிறான். இந்த எழுந்து பார்க்குறான். ராமனுடைய இந்த மர உரி கோலம், காவி உடை அணிந்த அந்த கோலத்தை பார்த்து தான் அவனுக்கு மீண்டும் மூர்ச்சையாயிடுறான். கைகேயியை பார்த்து நான் கிளம்புறோன்னு சொல்லிட்டு போக இதற்குள்ளாக மொத்த அயோத்தி மாநகருக்குமே இந்த தகவல் போய் ஊரே திரண்டு வந்து விடுகிறது. ராமன் காட்டுக்கு போகிறானா, நாமும் போகலான்னு எல்லாரும் பின்னாடி வருகிறார்கள். இதை பார்த்த உடனே சுமந்திரன் சொல்கிறான், நான் தேரை எடுத்துட்டு வரேன், நீங்கள் தேரில் ஏறி வாங்கோ, நான் வந்து சரையு வரைக்குமாவது இந்த அயோத்தி மாநகரோட எல்லை வரைக்குமாவது கொண்டு விட்டு விடுகிறேன்னு சொல்ல அந்த தேரை ஓட்டின் வர தேர் மேலே ராமன் லக்ஷ்மணனும் சீத்தையும் வர வசிஷ்டரும் உடன் வர ஊரே திரண்டு போக அவர்கள் அப்படியே அயோத்தி மாநகரை விட்டு போகிறார். மொத்த அயோத்தியும் எவ்வளவு மகிழ்ச்சியாக அடுத்த நாள் பட்டாபிஷேகம் கொண்டாடணும்னு அலங்காரமாக இருந்ததோ அதற்கு நேர் மாறாக எல்லாருமே சோகத்தில் மூழ்கி நட்டு வைத்த வாழைக்குலையெல்லாம் வாடி தொங்கி தோரணங்கள்லாம் நீ ஏன் போகிறன்னா அழற மாதிரி அப்படியே அது வந்து சொங்கியாக இருந்துதான். அப்படியாக இவர்கள் அயோத்தி மாநகரை விட்டு போனார்கள். அங்கே அயோத்தியிலிருந்து வெளியில் போனதும் ஒரு இரவு பொழுதாகிடுத்து. அப்போது வசிஷ்டர் சொல்கிறார், நீ தந்தை சொல்ல காப்பாற்றணுங்கிறதுக்காக ஊரை விட்டு வந்தது வந்துட்ட, இப்போ முடிஞ்சு போச்சு, நீ திருப்பி வந்துடலாமே, நீ இல்லாமல் உன்னோட தந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போவே அவருக்கு உடல் நலன் சரியில்லாமல் இருக்குது, நீ வந்துடுங்கிற. இல்லை, அப்பா சொல்ல காப்பாற்ற வேண்டியது மகனான என்னுடைய கடமை, அதனால் நான் நிச்சயமாக காட்டுக்கு போய் தான் ஆகணும், 14 ஆண்டு கழித்து வருவேன், அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல அயோத்தி மாநகர்லேருந்து வந்த மக்கள் எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது ராமனும் லக்ஷ்மணனும் சீத்தையும் மெதுவாக அந்த இடத்துல இருந்து நீங்கி சரையூவை தாண்டி அப்படியே காட்டுக்குள்ளே போய் விடுகிறார்கள். விடிந்து பார்த்தால் அந்த தேர் இருக்குது, ராமலக்ஷ்மண சீத்தையில் அயோத்தி மக்கள் ஊருக்கு வந்துடுகிறார்கள்.
இந்த தேரை ஓட்டிண்டு சுமந்திரனும் வசிஷ்டரும் அயோத்திக்குள்ளே வந்துடுறாரு. இவர் உள்ள நேர தசரத மகாராஜாவினுடைய இருப்பிடத்துக்கு வரார். இந்த தசரத மகாராஜா தேர் வருகின்ற சத்தம் கேட்டோடனே ராமன் தான் திரும்பி வந்துட்டான் போல இருக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படி மயக்கத்துலேருந்து தெளிந்து எட்டி பார்க்குறார். சுமந்திரனும் வசிஷ்டரும் வந்திருக்கார். பையன் வந்துட்டானா, ராமன் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறார். கேட்டதும் இல்லை, ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் அடர்ந்த காட்டுக்குள்ள வனப்பகுதிக்குள்ளே போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லி வாய முடியலை. அதற்குள்ள தசரதனுடைய உயிர் பிரிகிறது. அவன் அப்படியே உம்பர் உலகுன்னு சொல்லப்படுகிற வானுலகுக்கு அவன் எழுந்து விடுகிறான். அவனுக்கு உயிர் பிரிந்து விடுகிறது. இது இங்கே நடந்து கொண்டிருக்க அந்த பக்கத்திலே ராம லக்ஷ்மண சீதை மெதுவாக காட்டுக்குள்ளே போய் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தடைகிறார்கள். இங்கே தசரதன் இறக்கும் முன் நிறைய வார்த்தைகள், வாக்கியங்கள், விவாதங்கள் அவனுக்கும் கைகேயிக்கும் நடக்கிறது. சில வருத்தங்களை எல்லாம் அவன் கோசலைக்கிட தெரிவிக்கிறான். அவள் எப்பொழுது பரதனுக்காக வரம் கேட்டாலோ அப்போ பரதன் மீதும் அவருக்கு வெறுப்பு வந்து விடுகிறது. பரதனும் எனக்கு மகன் இல்லை, நீ எனக்கு மனைவி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிவிடுகிறார். இந்த சூழ்நிலையில் பரதன் அவனுடைய தாயினுடைய வீட்டுக்கு, அதாவது கேகேயனுடைய அரசாங்கத்துக்கு, கேகேயனுடைய அரண்மனைக்கு போயிருக்கான் பரதனும் சத்ருக்னனும். தசரதன் இறந்த செய்தியை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். இந்த செய்தி தெரிவித்தா பரதன் நிலை குலைந்து விடுவான். அப்படிங்கிறதுனால நல்ல தேர்ந்த தூதுவர்களை எடுத்து உடனடியாக அவன் அயோத்திக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான தூதினை எழுதி அந்த தூதுக்கு ராஜ முதிரையும் போட்டு வேகமாக போகக்கூடிய தூதுவர்களை கேகேயன் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். வந்த தூதர்கள் கேகேய மன்னனையும் வணங்கி பரதனையும் வணங்கி அவனிடம் இந்த ஓலையை கொடுக்கவும், அப்பா சௌக்கியமானு கேட்குறார், அவர்கள் நலம்கிறார். அண்ணா சௌக்கியமானு கேட்குறார், அதுக்கும் நலம்கிறார். உன்னை உடனடியாக வர சொன்னாலும் இந்த ஓலையிலும் அதே இருக்குது. அதனால் பரதனும் சத்ருகனும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏதோ விஷயமாக நம்மளை வர சொல்லியிருக்கான்னு வேகமாக தன்னுடைய குதிரையில் வர. ஊருக்குள்ளே வரும்பொழுது அவர்களுடைய மனதில் ஒரு கலக்கம் ஏற்படுறது. ஊர் எப்பவும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அப்படி இல்லை. எங்கேயுமே ஒரு இசையோ ஒலியோ வாத்தியமோ எதுவுமே கேட்கலை. மக்களுடைய முகமெல்லாம் மலர்ச்சியாகவே இல்லை, சோகமாக இருக்குது. இதை பார்த்து கொண்டே அப்படியே வாடியே இருக்கேன்னு நேரடியாக அவன் தன்னுடைய தாயினுடைய அரண்மனைக்கு வரான். அம்மா அம்மா என்ன எல்லாரும் இப்படி இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயந்தான், ஆனால் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்கவும் சொல்கிறா, உனக்கு முடிசூட்ட போகிறோம், நீ தான் அடுத்த ராஜான்னு. இதை கேட்டதும் பரதனுக்கு தூக்கி வாரி போடுறது. அது எப்படி அம்மா, ராமன் இருக்கும் பொழுது எனக்கு என்ன, இது அண்ணா தான் இதுக்கு ராஜ்யத்துக்கு தலைவனாக முடிசூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீ இதை முடிவெடுத்த, அப்பா எங்க, நான் அப்பா விட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் கைகேயி சொல்கிறா, உன்னுடைய தந்தை வானாள அந்த வான் உலகுக்கு போயிட்டார்னு. இதை கேட்டதும் பரதன் மூர்ச்சியாகி விழுந்துடுறான். என்ன நடந்ததுன்னே அவனால் யோசிக்க முடியலை. ஒருவாறாக நினைவு வந்த பொழுது அவனுக்கு தெரிகிறது, தன்னுடைய தாயார் தன்னை பெற்றவள் கேட்ட வரத்தினால இவனுக்கு அரசாட்சி வேணும்னு கேட்டதுனால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு. இப்போவும் அவனுக்கு ராமனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இனிமேல் உன்னோட பேச மாட்டேன், நான் அண்ணா ராமனை பார்த்தா தான் எனக்கு மனசு கொஞ்சமாவது தேரும், நான் ராமனை பார்க்க போகிறேன்னு போகிறான். அப்போ தான் அவள் சொல்கிறா, ராமன் இங்கே இல்லை, ராமன் காட்டுக்கு போயிருக்கான்னு. எதுக்கு அப்படின்னா, அவன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணுங்கிறதும் தந்தையுடைய ஆணை அப்படிங்கிறா. அவனுக்கு மீண்டும் வருத்தம் ஏற்படுகிறது. இந்த வருத்தத்தோடு அவன் நேர கைகேயினுடைய திருவடிகளில் விழறான். அம்மா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்கள் அம்மாவுடைய பேராசையினால் நடந்ததுன்னு அழுது புலம்புகிறான். அழுது புலம்பினதுக்கு அப்புறமாக தசரதனுக்கு என்ன செய்யணும்னு அவனுடைய ஈமச்சடங்கு செய்யலான்னு போகிறார்கள். அப்படி போகும்பொழுது வசிஷ்டர் பரதனுக்கு அதற்கான உரிமை இல்லைன்னு தடுத்துடுறார். ஏன் அப்படி தடுத்தார்னா, தசரத மகாராஜா தன்னுடைய இறப்புக்கு முன்னால் பரதன் எனக்கு மகனும் இல்லை, கைகேயி எனக்கு மனைவியும் இல்லை என்று சொன்னதுனால அவனுக்கு ஈமச் சடங்குகளை செய்யறதுக்கு உரிமை இல்லைன்னு தடுக்கிறார். பரதன் எப்பேற்பட்ட பாவியானேன்னு அழுது புலம்புகிறான். அதோடு அவன் வீட்டுக்கு வந்த பிறகு வசிஷ்டருடைய அறிவுரையை கேட்டு நாம் எல்லாரும் நாளைக்கே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு கங்கையை நோக்கி நாம் போகிறோம். அங்கே போய் அண்ணனை பார்க்கிறோம், அவனிடம் முறையாக வேண்டி அண்ணாவுக்கு பதிலாக நான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகிறேன், அண்ணா நாடு ஆளட்டும்னு கேட்கலாம்னு இவர்கள் கிளம்புகிறார்கள். இவர்கள் இப்படி கிளம்ப, இதற்கு முன்னால் நம்ம பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போகிறதாக ராமனையும் லக்ஷ்மணனையும் சீத்தையும் பார்த்தோம்.
அவர்கள் அப்படி அதுக்கு போகிறதுக்காக கங்கைக்கு வருகிறார்கள். அந்த கங்கை பகுதியில் இருக்கும் பொழுது அங்கே வேடனான குகன் வரான். குகன் தான் அந்த பகுதிக்கான வேடன், வேடவர்களுடைய தலைவன். அவன் ரொம்ப காதலோடும் அன்போடும் ராமனை பார்க்க வரான். ராமனை இந்த கோலத்தில் பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுகிறது. அவன் என்ன விஷயம்னு லக்ஷ்மணன்கிட்ட கேட்டு இந்த விவரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அவன் ராமனை பார்த்து விண்ணப்பத்தை வைக்கிறான். இந்த இடத்துக்கே நான் தான் ராஜாவாக இருக்கேன், என்னை தாண்டி இங்கே யாரும் வர முடியாது, நீங்கள் அயோத்திக்கும் அந்த பகுதிக்கும் தானே அரசு, இந்த காட்டுக்கு நீங்களே ஆண்டு கொண்டிருக்கலாம், உங்களுக்கு இளவலாக நான் இங்கே நீங்கள் ஏவல் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன், இங்கேயே இருந்துடுங்கோன்னு கேட்குறான். ராமன் அவனோடும் நல்ல நட்போட பழகி விட்டு அவன்கிட்ட சொல்கிறார், இல்லைப்பா அது சரியாக வராது, நான் தந்தை எனக்கு கொடுத்த சொல்லினை ஆணையை நான் நடத்தியே தீர வேண்டும், அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும், நான் காட்டில் பல இடங்களுக்கும் போய் புனலில் நீராடுன்னு சொல்லியிருக்கார், இங்கே உள்ள ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரையும் பார்க்கணும், அதனால் நான் போகணுங்கிற அந்த இருந்த கொஞ்ச நேரத்துலேயே அவன் அன்பால் பொழிகிறான். அப்படி தேனும் மீனும் கிழங்கும் எல்லாம் கொண்டு வந்து தரான். அதெல்லாம் அன்பால் கொண்டு வந்ததுன்னு ஏற்றுக்கிறார். அடுத்த நாள் காலையில் நீ அங்கேருந்து உன்னுடைய நாவாயை கொண்டு வான்னு. அவன் 1000 படக கங்கையில் செலுத்தக்கூடியவனா, அவ்வளோ பெரிய வீரனாம் அந்த வேடன் குகன். அவன் அடுத்த நாள் அவனுடைய படகை கொண்டு வர படகுகளை மூவரையும் ஏற்றி கங்கையோட அக்கறையில் விட்டு விடுகிறான். அங்கிருந்து அவர்கள் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே தங்கியிருந்து பரத்வாஜ முனிவரின் ஆசையை எல்லாம் பெற்றுவிட்டு இனிமேல் இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சித்திரக்கூடத்துக்கு போகிறார்கள். இந்த சித்திரக்கூடத்துக்கு இவர்கள் போகிற சீதைக்கு இதுதான் காட்டு வாழ்க்கையினுடைய முதல் அனுபவம். ஒவ்வொரு இடத்துலையும் அவளை மகிழ்விக்கிறதுக்காக அங்கங்கே உள்ள பூக்களை பறித்து கொடுத்து தேனை கொடுத்து மகிழ்ச்சியாக இவர்கள் நடந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கார்கள். இதற்குள்ளாக பரதன் தன்னுடைய சேனையோடும் 3 தாயாரோடும் வசிஷ்டரோடும் கூட இந்த காட்டுக்கு வந்துடுறார். இவர்களை பார்த்ததுமே முதல்ல இவர்கள் சந்திப்பது குகன். குகனை பார்த்ததும் அவன் கேட்குறான், குகனுக்குமே நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு. ஆனால் பரதனை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே கண்ணீர் வருது. ஏன்னா பரதன் ராஜகோலத்தில் வரல, அவனும் முனிவர்கள் மாதிரி மர உரி போட்டு அந்த ரிஷிகளுடைய கோலத்திலே வந்திருக்கான். இப்படி நீ வந்திருக்கியேன்னு வருத்தப்படுறார். அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த பேச்சு ரொம்ப அழகாக நடக்கிறது. குகன்கிட்ட பரதன் கேட்குறான், அண்ணா எப்படி இருக்கான்னு. அவனும் இது போல தான் இருக்கான். அவனும் சீத்தையும் கண்ணுறங்கிறதுக்காக லக்ஷ்மணன் ஒரு பொழுது கூட இமையை கொட்டாமல் அப்படியே அவர்களுக்கு காவல் காத்துண்டு இருக்கான். இவர்கள் இப்படியாக இந்த இடத்துல இருக்கார். அவர்கள் காட்டிலேயே ரொம்ப அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லறான். இதை கேட்டதும் பரதனுக்கு அப்படியே கண்ணீர் வருது. நம்மளால் லக்ஷ்மணன் தூங்காமலேயே அண்ணா கூட இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான். எப்படியாவது நாளைக்கு நாம் அவர்களை பார்க்கணுன்ட்டு பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துக்கு அங்கிருந்து வழியை கேட்டுக்கொண்டு சித்திரக்கூடத்துக்கு வராங்க. சித்திரக்கூடத்துக்கு இவர்கள் இவ்வளோ பெரிய சேனையாக வரதை பார்த்ததும் லக்ஷ்மணனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை அங்கே நாடு கிடச்சது போராதுன்னு இங்கேயும் நம்மளை துரத்துறதுக்காக வந்திருக்கானோ அப்படின்னு நினைக்கிறார் லக்ஷ்மணன். அப்போ ராமன் சொல்கிறான், நீ பரதன் அப்படி நினைக்காத, அவன் எப்படியும் அந்த மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுதே பரதன் வரான். பூமி பழக்கிற மாதிரி நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் பண்ணறான். அப்படி அவன் நமஸ்காரம் பண்ணதும் ராமனை பார்க்குறான். ராமன் பரதனை பார்க்குறான். பரதனும் அப்படி மர உரி தரித்து வந்திருக்கான். ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொள்கிறார்கள். ராமன் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்த என்னன்னு கேட்குறான். அவன் தாயாரோடும் வந்திருக்கேங்கிறான். அடுத்த வார்த்தை ராமன் கேட்குறான், அப்பா எப்படி இருக்கார்னு. அதை கேட்டதும் மீண்டும் அழுது புலம்பி பரதன் சொல்கிறான், நீ பிரிந்து சென்ற துக்கத்தினாலும் எங்கள் அம்மா எனக்கு நாடு ஆள ஒரு வரம் வேணும்னு கேட்டதாலேயும் அந்த வருத்தத்திலே அப்பா வானுலக ஆள போய்விட்டார், அவர் இல்லைன்னு சொல்லுறார். இதை கேட்டதும் ராமனும் ரொம்ப வருத்தப்படுறான். ராமனும் லக்ஷ்மணனும் வருத்தப்படுகிறார்கள். உடனடியாக அங்கேயே தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாம் ராமலக்ஷ்மணனும் செய்கிறார்கள். இதற்குள்ளாக வசிஷ்டரும் அரசிமார்களும் எல்லாரும் ராமனிடம் மீண்டும் நீ ராஜ்யத்துக்கு வந்துடணும், நீ இதான் முடிசூட்டி கொள்ளணும்னு கேட்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இரு தரப்பும் வாக்குவாதம் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், ராமன் சொல்வது தான் சரி, பரதன் தான் நாடாளணும்னு. இதை கேட்டதன் ராமன் அதை தனக்கு சாதகமாக வச்சுண்டு, பரதா அப்பா சொன்னது போல நீ போய் அரசாட்சியை நடத்து,
நம் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு ராஜா வேணும். 14 வருஷங்கிறது இப்படி ஓடி போயிடும், நாங்கள் அதுக்குள்ளே திரும்பி வந்துடுறோம். சரி, இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தால் நான் போகிறேன். ஆனால் ஒன்று, 14 நாள் முடியும் பொழுது நீ சரியாக திரும்பி வரல அப்படின்னா நான் நெருப்பை மூட்டி கொண்டு அதில் குதித்து விடுவேன் அப்படிங்கிறான் பரதன். இது என் வாக்கு, நான் வந்து விடுவேன், 14 ஆண்டுகளில் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு ராமன் வாக்கு கொடுக்கிறார். அப்போ பரதன் மீண்டும் ராமனை பார்த்து கேட்குறான், நாடாளுற தகுதி எனக்கு கிடையவே கிடையாது. அதனால ஒன்று பண்ணு அண்ணா, நீ எனக்கு உன்னுடைய பாதத்தில் போட்டிருக்கிய உன்னுடைய திருவடி, அந்த திருவடிகள் ரெண்டையும், உன்னுடைய பாத ரட்சை ரெண்டையும் எனக்கு தான்னு கேட்குறான். அப்போ ராமன் தன்னுடைய கால்களில் அணிந்திருந்த அந்த அடிகளை, திருவடிகளை அவனிடம் கொடுக்கிறார். பரதன் அதை ரெண்டையும் எடுத்து தனக்கு கொடுத்த கிரீடமாக அதை தன்னுடைய தலையில் சூடிக்கொள்கிறான். இப்படியாக பரதனுக்கு பாதுகா பட்டாபிஷேகம்னு சொல்லப்படுகின்ற திருவடி சூட்டுதல், ராமனுடைய திருவடி இம்மைக்கும் மறுமைக்கும் 7 பிறவிக்கும் நமக்கு எந்த ஒரு திருவடி நமக்கு முக்தி நிலையை தருமோ அந்த திருவடியை பரதன் தன்னுடைய திருமுடிமேல் அணிந்து கொண்டு, நான் அயோத்தி மாநகரில் அந்த அரசவை பகுதியிலிருந்து ஆளமாட்டேன்னு நந்தியம்பதியில் ஒரு பீடத்தை உருவாக்கி கொண்டு அந்த இடத்துல ராமனுடைய திருவடிகளை வைத்துக்கொண்டு பாதுகா பட்டாபிஷேகம் செய்து அயோத்தி மாநகரை ஆண்டு வருகிறான். இங்கே ராமலக்ஷ்மண சீதை இந்த சித்திரக்கூடத்திலிருந்து தண்டகாரண்ய வனம் நோக்கி போகிறார்கள். தண்டகாரண்ய வனத்தில் ராமலக்ஷ்மண சீதை அழகான ஒரு அனுபவத்தை அவர்கள் அப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் சீதை காடு பார்த்ததில்லை. முள்ளெல்லாம் அவளுக்கு ஏதோ காலெல்லாம் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறா. அப்படி அவள் படும்போது தானாகவே வனத்திலிருந்து பூக்களெல்லாம் மலர்ந்து சொரிந்து சீதையோட காலுக்கு படாமல் இருக்கணும்னு அப்படி பூவெல்லாம் பூத்து குலுங்கித்து என்பார்கள். அப்படி ஒரு அழகான வனத்திலே போகிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் பார்த்து அவர்களுடைய உரையாடி அவர்களுக்கு என்ன தேவைன்னு எல்லாம் கேட்டு அறிஞ்சு போகிறார்கள். அப்போ தான் அவர்களுக்கு தெரிய வருது, இந்த காட்டில் இருக்கக்கூடிய சில விலங்குனால், சில அரக்கர்களால் இந்த முனிவர்களுக்கெல்லாம் ஏதோ கஷ்டம் இருக்குன்னு. ராமன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போவாது நம்ம இங்கே வந்து இவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமே, இனிமே உங்களுடைய இதுதான் என்னுடைய பொறுப்பு, உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் காப்பாற்றுவோன்னு ராமலக்ஷ்மணர்கள் அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் தண்டகாரண்ய வனத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் விராதன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவன் சீதையை தூக்கின்னு போயிடுறான். இதை பார்த்த உடனே ராமலக்ஷ்மணர்களுக்கு கோபம் வருது. ராமலக்ஷ்மணர்கள் அவனை துரத்துகிறார்கள். அப்புறம் ராமபாணம் விடப்படுகிறது. விராதன் அங்கிருந்து ஒரு கந்தர்வனாக மாறறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், தான் சாபத்தின் பேரால் இந்த இடத்துல வந்து மாட்டின்றதாகவும், எப்பொழுது திருமால் ராமனாக பூவுலகத்துக்கு வருவானோ அப்போ அவனுக்கு மோட்சம் ஏற்படும்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சிதைக்கு எரியூட்டணும்னு சொல்கிறான். அப்படி எரியூட்டும் பொழுது அவன் அப்படியே வானுலகத்துக்கு கிளம்பி போகிறான் விராதன். முதலாக ராமன் சந்திக்கின்ற ஒரு சம்பவம் இந்த விராதனுடைய வதம் நடக்கிறது. இதையும் தாண்டி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முனிவராக பார்த்து ஆசி பெற்று அப்படி இருக்கும் பொழுது ராமலக்ஷ்மணர்கள் அகஸ்திய முனிவரை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கிருந்து கிளம்பி பொதிகை மலைக்கு வந்து அகஸ்திய முனிவரை பார்க்கிறார்கள். ஏன்னா இந்த தண்டகாரண்ய வனம் முழுவதுமே ஒவ்வொரு முனிவரையாக பார்க்கறதும் அவர்களுடைய ஆசி பெறுவதும் அவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்கதும் அப்படி தான் நடக்குது. அகஸ்தியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவர்களை பார்த்ததில். அவர்கள்ட்ட என்ன எப்படி வந்தீங்க எல்லாம் கேட்டு இவர்கள் அகஸ்தியரிடம் சில அஸ்திரங்கள் இருக்குது, அந்த அஸ்திரங்களையும் வாங்கிட்டு இவர்கள் திரும்பி போகிறாங்க. அப்படி திரும்பி போகும்பொழுது ஒரு பட்சி ஒன்றை பார்க்கிறார்கள். அந்த பட்சிக்கு ஒரு கூர்மையான பார்வை. அது இவர்களை பார்க்கிறது. 3 பேர் வராங்க, ராஜலட்சணத்தோடு இருக்கார்கள். ஆனால் முனிவர் மாதிரி தோற்றத்தில் இருக்கே அப்படின்னு அந்த பட்சி இவர்களை அழைத்து கேட்கிறது. அந்த பட்சி தான் ஜட்டாயு. ஜட்டாயு அப்படிங்கிறதுக்கு ஏன் அந்த பேருனா, ஜடையினுடைய மயிர் எப்படி கனமாக திண்ணமாக இருக்கோ அதுபோல் நீண்ட திண்ணமான வாழ்க்கை கொண்டவர் இந்த ஜடாயு. அந்த ஜடாயு இவர்களை அழைத்து யாருன்னு கேட்கவும் இந்த 3 பேரும், நான் ராமன் சொல்கிறான், நாங்கள் தசரத மகாராஜாவுடைய புதல்வர்கள், இந்த மாதிரி காடால வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஜடாயுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் தசரதன் என்னுடைய நண்பன், நான் தசரதனுக்கு சகோதரன் முறை வேண்டும் அப்படின்னு சொல்லவும் இவர்களுக்கும் மகிழ்ச்சி. அடுத்ததாக ஜடாயு தசரதன் எப்படி இருக்கார்னு கேட்க,
அவர் இறந்ததை சொல்லவும் ஜட்டாயு ரொம்ப வருத்தப்படுறார். இப்படி ஜட்டாயுவோட ஒரு சந்திப்பு ஏற்படுறது. மீண்டும் இவர்கள் அப்படியே தண்டகாரண்ய வனத்துக்கு வந்து விடுகிறார்கள். இந்த தண்டகாரண்ய வனத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒருத்தி வருகிறாள். அவதான் வஞ்ச மகள் சூர்பனகை வரா. சூர்பனகை அந்த இடத்துக்கு வந்ததும் அங்கே ராமனை பார்க்குறா. ராமனோட எழிலான தோற்றத்தை பார்த்ததும் அவளுக்கு என்னமோ பண்ணுறது. இப்படி ஒரு அழகான ஆண்மகனா நாம் பார்த்ததே இல்லையே, எப்படியாவது இவனை அடைந்தே தீர வேண்டும்னு நினைக்கிறார். இந்த அரக்கர்களுக்கு எல்லாமே உள்ள ஒரு வழக்கம் என்னென்னா, தனக்கு உன் மேலே விருப்பம் ஏற்பட்டது அப்படின்னா அதை எப்படியாவது அடைந்தே தீர்வது. முதல்ல கேட்டு பார்க்கணும், கெஞ்சி பார்க்கணும், கொஞ்சி பார்க்கணும், இல்லைன்னா பலவந்தப்படுத்தியாவது எடுத்துக்கொண்டு போகணும்னு அந்த எண்ணத்தோடவே அவள் ராமனை பார்க்குறா. ராமன் கிட்ட ராமன் முன்னால் நடந்து பார்க்குறா. ஏன்னா அவளே ரொம்ப எழிலாக அழகாக மயக்கும் உருவமுடையவளாக இருக்கா. ஆனால் ராமன் திரும்பி பார்க்கறதா தெரியல. இதனால் ராமனை கவர்வதற்காக அவன்கிட்ட போய் பேசி பார்க்குறா. இந்த காட்டில் இருக்கியே, நீ யார்? கந்தர்வன் மாதிரி இருக்கியே, உன் பேர் என்ன? இப்படி கேட்குறா. ராமன் பதில் சொல்லலை. நான் உன்னை ரொம்ப விருப்பப்படுறேன்னு நேரடியாக சொல்லி பார்க்குறா. அப்பவும் ராமன் பதில் சொல்லலை. ஏதேதோ சொல்லி பார்க்குறா. கடைசியாக ராமனுக்கு நீ இந்த தனியாக இந்த காட்டுக்குள்ள அலையிறியே, நீ யாரு அப்படின்னு கேட்கவும் அவள் சொல்கிறான், நான் விஸ்வவகுவுடைய மகளாக பிறந்தவள். என்னுடைய அண்ணா யாருன்னா சிவபெருமான் இருக்கானே, அந்த கைலாய மலையே தூக்கின அந்த ராவணன் என்னுடைய சகோதரன். இப்படி ஒவ்வொன்றாக சொல்கிறா. நான் அவனுடைய சகோதரி அப்படின்னு. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீ இந்த காட்டில் தனியாக போகிறது உனக்கே நல்லதில்லை, இங்கிருந்து நீ கிளம்பி போயிடுன்னு. நான் போகிறேன், நீ என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லு, நான் போகிறேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் ஏகபத்னி விரதன், எனக்கு தேவையில்லைன்னு. அதனால என்ன, இங்கே தான் ஒன்றும் இல்லையே, நீ என்னை ஏற்றுக்கோயே அப்படின்னு கேட்கும்போது அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற பர்ணசாலை குடிலிருந்து சீதை வெளியில் வரா. சீதையை பார்த்ததும் அவளுடைய அழகை பார்த்ததும் இவள் ஒரு கணம் அப்படியே விக்கிச்சு போயிடுறா. இவ்வளவு பேரழகியா, அப்படியே அந்த பார்வதி மாதிரியே இருக்காளே, இன்னும் பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, சரஸ்வதி தேவி மாதிரி இருக்காளே, இவள் யாரா இருக்கும் அப்படின்னு அவள் பார்க்குறா. அவள் பார்த்துட்டு, இப்பேற்பட்ட ஒரு அழகி இருக்கிறதுனால தான் என்ன வேண்டான்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவள் என்ன பண்ணுறான்னா, நான் அந்த சீதையை கொத்திண்டு போயிடுவேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்லை, நீ போ அப்படின்னு விரட்டவும் அவள் மீண்டும் சொல்கிறா, நான் ஒரு நாள் பாரு என்ன பண்ணுறேன்னா, அந்த சீதையை நான் அப்படியே தூக்கி சாப்பிட்டுடுறேன், அப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு. திருப்பி நீ என்னை ஏற்றுக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கும்போது ராமனுக்கு கோபம் சீதையை அழைத்து கொண்டு பர்ணசாலைக்குள்ளே போகிறான். அவள் திருப்பி லக்ஷ்மணனோட பேசுகிறான். லக்ஷ்மணன் கிட்ட எப்படியாவது ராமனை எனக்கு ஏற்றுக்க சொல்லு இந்த மாதிரி கேட்கவும் அவள் என்ன சீதை என்ன பேர் அழகியா, என்னை விட அழகியா, நான் அவளை கொன்று சாப்பிட்டுடுறேன் பாருன்னு சொல்ல லக்ஷ்மணனுக்கு கோபம் தன்னுடைய இடை வாழ கையில் வச்சுருக்கிற அந்த சின்ன கத்தியை எடுத்து அவளுடைய மூக்கை அறிந்து விடுகிறான். அந்த மூக்கை அறிஞ்ச உடனே அவள் ஓன்னு கத்திக்கொண்டு அந்த அரக்க ரூபம் எடுத்து அங்கிருந்து ஓடி போகிறா. அவள் ஓடி போய் நேர அந்த காட்டுக்குள்ளே அவள் உடன் பிறந்த சகோதரனான கரன், தூஷணர், இவா 2 பேரும் அங்கே இருக்கா. அவள் கிட்ட போய், நான் இப்படி காட்டு வழியாக போயிட்டே இருந்தேன்னா என்னை பார்த்து அங்கே ஒரு 2 மானுடர்கள் இருக்கார்கள், அந்த மானுடர்கள் என்னுடைய மூக்கை அறிந்து விட்டாங்க. தனக்கு நடந்த உரையையோ அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் கரன்கிட்ட, உன்னோட சகோதரி நான் வந்திருக்கேன், என் மூக்கை 2 பேர் அறிஞ்சிட்டா, நீ என்னன்னு கேட்க மாட்டியான்னு கேட்டதும் கர்ணுக்கும் தூஷனுக்கும் ரொம்ப கோபம் அவர்களுடைய 10,000 படையோட நேரடியாக அந்த பர்ணசாலைக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் லக்ஷ்மணனுக்கு அப்படியே விக்கிச்சு போகிறது. இந்த நடு காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய படையோடு வந்திருக்கேன்னு. லக்ஷ்மணனையும் சீத்தையும் பர்ணசாலைக்குள்ளே இருக்க சொல்லிட்டு ராமன் ஒரு முகூர்த்த காலம் அந்த இடத்துல போர் நடத்துகிறான். கரதூஷ்ணர்களும் அவருடைய சேனைகளையும் மாறி மாறி அம்பால சரங்களால் பொழிகிறான். அந்த கரதூஷ்ணர்கள் அந்த முகூர்த்த காலம் முடியும் பொழுது மண்ணில் அப்படியே மண்டி விழுகிறார்கள். ராமனுக்கு உச்சி முதல் பாதம் வரை அப்படியே இரத்தத்தாலும் தூசியாலும் அப்படி வழிகிறது. உள்ளிருந்து லக்ஷ்மணனும் சீத்தையும் ராமனுடைய திருவடிகளில் அப்படி கண்ணீர் விட்டு அழுது தன் கண்ணீரால் அவனுக்கு பாத அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அப்படியாக கரதூஷ்ணர்களை வீழ்த்தி விடுகிறார். இதை தெரிஞ்ச உடனே சூர்பனகை தன்னுடைய சகோதரனுக்கு இப்படி ஆயிடுத்தேங்கிறத கூட நினைக்காம இவர்களை எப்படி வீழ்த்துவது அப்படின்னு நினைச்சுண்டு இந்த அறுபட்ட மூக்கோட அலங்கோல உருவத்தோட தன்னுடைய மூத்த சகோதரனான ராவணனுடைய அரசபைக்கு போகிறா.
ராவணன் அரசவை கூட்டத்தில் இருக்கான். அந்த அரசவை கூட்டத்துக்குள்ளே இவள் இப்படி தன்னுடைய மூக்கறுபட்டு வந்ததை பார்த்ததும் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் பதறுகிறான். அப்புறம் அவரை அழைத்து எப்படி உனக்கு நடந்ததுன்னதும் 2 மானுடர்கள் காட்டில் இருக்கார்கள், அவர்களின் மூக்கை அறிந்து விட்டான். ராவணனுக்கு தன்னுடைய சகோதரியோட குணம் நல்லாவே தெரியும். அதனால அவன் கேட்குறான், நீ என்ன பண்ணினான்னு. முதல்ல ரொம்ப அழகாக தான் கேட்குறான். ராவணன் கேட்டதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு உடனடியாக எப்படி அங்கே மந்திரை சூழ்ச்சி செய்தாளோ அதே போல் இங்கே சூர்ப்பனகை சூழ்ச்சி செய்கிறாள். 2 ஆடவர்கள் மானுடர்கள் 2 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க கூட ஒரு பெண் ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணு அங்கே இருக்க வேண்டியவ இல்லை, அவள் தேவலோக பொண்ணு மாதிரி இருக்கா. உன்னோட அந்தப்புறத்தில் இருக்க வேண்டியவள். அவள் அப்படியே அழகின் மொத்த உருவமாக இருக்கா. அந்த அமுத கலசம் மாதிரியே இருக்கா. தேவர்கள்லாம் வழங்கக்கூடிய தேவி போல இருக்கா. அவள் சிவன் மனைவி பார்வதி போல இருக்கா. அந்த மகாலட்சுமி போல இருக்கான்னு அப்படி சொல்லவும் ராவணனுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. யார் அது? அவள் அந்த மானுடர் கூட இருக்க வேண்டியவ இல்லை, உன்னோட இருக்க வேண்டியவனதும் இன்னும் சொல்லுன்னு கேட்குறான். இப்போது ராவணன் ஒரு பக்கம், சூர்ப்பனகை ஒரு பக்கம். சூர்ப்பனகைக்கு மனமெல்லாம் ராமன், எப்படியாவது ராமனை அடையணும்னு ராமனுடைய அழகிலேயே அவ மயங்கி போயிருக்கா. இன்னொரு பக்கம் ராவணனுக்கு இவள் சீதையை பற்றி சொன்ன வர்ணனையில் அப்பேற்பட்ட பேரழகியை நாம் எப்படியாவது அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு பெரும் காதல் இவனுக்கு மனசுக்குள்ளே ஏற்படுறது. நடக்கும்பொழுது அவள் சொல்லறா, இவர்களை நேரடியாக பண்ண முடியாது, நீ ஏதாவது சூழ்ச்சியால் தான் நீ அந்த பெண்ணை தூக்கிண்டு வரணுங்கிறான். ராவணனும் என்ன பண்ணலான்னு நினச்சி தன்னுடைய மாமாவான மாரீசன் கிட்ட போய் கேட்குறான். மாரீசனிடம் போய் சொல்கிறான், மாமா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ராமன் லக்ஷ்மணர்கள் இருக்கார்கள், அவ கூட சீதைன்னு ஒரு பெண் இருக்கா, எனக்கு அவளை கடத்தணும், அதுக்கு நீ உதவி புரியணும். மாரீசனுக்கு ஏற்கனவே ராமபாணத்தினுடைய வலி தெரியும் இல்லையா? சுபாகுவை யமலோகத்துக்கு அனுப்பி மாரீசனை அவன் நடுக்கடலுக்குள்ள தள்ளினா. அந்த மாரீசனுக்கு ராமபாணத்தோட வலி தெரியும். அவன் சொல்லறான், ராவணா நீ நினைப்பது போல சாதாரண மானுடர்கள் இல்லை, அவர்கள்தான் தாடகையை வீழ்த்தினார்கள், சுபாகுவை வீழ்த்தினார்கள், கரதூஷணரை வீழ்த்தினார்கள், நீ நினைப்பது போல இதை எளிதாக முடிக்க முடியாதுன்னு. அப்போ தான் சொல்கிறான், நீ போர் செய்ய வேண்டாம் மாரீசன் மாமா, நீ ஒரு சூழ்ச்சி மட்டும் செய் அப்படிங்கிறான். என்ன சூழ்ச்சி அப்படின்னதும், நீ மானா மாறி அங்கே வா, அந்த மானை பார்த்து நீ ஒவ்வொரு இடமாக ஓடி குதித்து அவர்களை கவர்ந்து அந்த இடத்த விட்டு நீ இழுத்துண்டு போயிடு, நான் சீதையை கவர்வதை நான் பார்த்து கொள்கிறேங்கிறான். மாரீசன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறார், புத்திமதி சொல்லி பார்க்குறார், இதுதான் கடைசிங்கிற, இதை செய்தே ஆக வேண்டும்ங்கிற பொழுது மாரீசன் சொல்கிறான், ராமபாணத்தினுடைய வழி தெரியாமல் பேசுகிறான்னு. ராவணனிடம் எதிர்த்து பேச முடியாமல் மாரீசன் அவனோட திட்டத்துக்கு ஒத்துண்டு வரான். அவன் மானாய் பொன் மானாய் மாறி அந்த சீதை இருக்கக்கூடிய பர்ணசாலை கிட்டே அங்கும் இங்கும் ஓடுகிறான். சீதை அதை பார்க்குறா, ரொம்ப அழகாக இருக்கு அந்த மான், அவளையே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ ராமனை பார்த்து எனக்கு இந்த பொன் மானை பிடித்துத்தான்னு கேட்குறான். லக்ஷ்மணன் சொல்கிறான், இது மானாக இருக்கும் வேண்டான்னு. ஆனாலும் சீத்தை கேட்குறா, எனக்கு இந்த மானை பிடிச்சி தர மாட்டியா, இந்த காட்டில் இருக்கும், நான் வேறு ஏதாவது கேட்டேன்னா மான் தானே கேட்டான். ராமனும் சரி நான் இந்த மானை பிடிக்கிறேன்னு மானை பிடிக்க போகிறேன். ராமன் ஒவ்வொரு பக்கமாக பிடிக்க தங்கும் பொழுது அந்த மான் வேறொரு பக்கத்தில் துள்ளி போகிறது. மான் இல்லையா, அப்படி போக்கு காட்டி போகிறது. அப்படி போகும்பொழுது ராமன் திரும்பி பார்த்து லக்ஷ்மணன்ட்ட சொல்லறான், நீ சீத்தையோட இரு, நான் போய் இந்த மானை பிடித்து கொண்டு வரேன்னு. அந்த மானை தொடர்ந்தே போகிறான். மான் அடர்ந்த காட்டுக்குள்ளே போடுறது, ராமனும் தொடர்ந்து போகிறான். ரொம்ப நேரமாயும் ராமனை காணலன்னதும் சீதைக்கு லேசாக பயம் வருது. லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறான், என்ன ஆச்சு தெரியலையே, இவ்வளவு நேரம் ஆயும் வரவே இல்லையேன்னு. இப்படி கேட்டுட்டே இருக்கும் பொழுது அங்கிருந்து அந்த மான் என்ன பண்ணித்துன்னா, லக்ஷ்மணான ராமனுடைய குரலில் அழைத்தது. இதை கேட்டதும் சீத்தை நினச்சிண்டா அந்த மானை தேடி போய் ராமனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுருது, ராமன் தான் லக்ஷ்மணான்னு கூப்பிடுறான்ட்டு லக்ஷ்மண்கிட்ட நீ போய் அண்ணாவை காப்பாத்துன்னு சொல்கிறான். லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணாக்கு எந்த தீங்கும் வராது, அவன் இப்படியெல்லாம் கூப்பிட மாட்டான்னு. இவ்வளோ தூரம் லக்ஷ்மணான்னு குரல் கேட்டும் கல் நெஞ்சோடு இருக்கியே, நீ போமாட்டியான்னு சீத்தை கோவிச்சுண்டு திட்டறா. சீத்தையினுடைய கோபம் தாங்காமல் லக்ஷ்மணன் சொல்கிறான்,
சரி, நான் போய் பார்க்குறேன். எங்கள் அண்ணாவையா ஒரு தீங்கு வந்து தாக்க போகிறது, எதுவும் வராதுன்னு சொல்லியும் கேட்காததுனால அவன், நீ இந்த பர்ணசாலையை விட்டு வெளியில் வராதேன்னு சொல்லி சீதையை உள்ளே இருக்க சொல்லிட்டு அவன் போகிறான். லக்ஷ்மணன் இந்த பக்கம் போனதும் அங்கே வேடதாரியாக ராவணன் ஒரு யாஜகம் கேட்குறவனாக வந்து நிற்கிறான். அந்த யாஜகம் கேட்குறவனா வந்து பார்க்குறான். உள்ள சீதையுடைய பேரழகை பார்க்குறான். சீதையிடம் யாஜகம் கேட்டு பிச்சை போட சொல்லி கேட்குறான். சீதையும் பிச்சை போட வரும்பொழுது அவளுடைய அழகில் மயங்கி, ராவணனுக்குன்னு ஒரு சாபம் இருக்குது. அவனே விரும்பாத ஒரு பெண்ணை அவன் தொட்டு தூக்கினால் அவனுடைய தலை சுக்குநூறாக வெடிச்சுடும்னு. அதனால் இப்போ சீதை என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோன்னு தெரியாது. கபடதாரியாக வேஷத்தோடு வந்திருக்கான். அவன் பேசி பார்க்குறான். அப்போவே நீ வஞ்சகா அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுதே, இனிமே இதை விட்டு விட்டால், இந்த வாய்ப்பை விட்டு விட்டால் வழியே இல்லைன்ட்டு அப்படியே அந்த இடத்துல பட்டசாலையோட சீதையை தூக்கிண்டு தன்னுடைய தேரில் வைத்துக்கொண்டு அவன் அங்கிருந்து பறந்து விடுகிறான். ராம லக்ஷ்மணர்கள் தேடிட்டு அந்த மானும் மாயம்மான்கிறது தெரியாது, ராமபாணம் விடுறான். மாரீசன் அங்கே விழுந்து விடுகிறான். லக்ஷ்மணன் வரான். ராமன் ஏனப்பா வந்தானதும் இப்படி சீதாதேவி தான் வர சொன்னான்னு சொல்ல, ராமனும் லக்ஷ்மணனும் மீண்டும் பர்ணசாலைக்கு வந்தால் பர்ணசாலை அந்த இடத்தில் இல்லை. இதுக்குள்ளாக ராவணன் என்ன பண்ணான், அவனுடைய விமானத்தில் சீதையை தூக்கி கொண்டு போகிறான். சீதையை அழறா கதறா, நீ யாருன்னு நினச்சி என்னை தூக்கின்னு போகிற, நான் தசரத மகாராஜாவுடைய மூத்த மகனான ராமனுடைய மனைவி, நீ என்ன தூக்கின்னு போகிற தெரியுமான்னு அரட்டரா. அதற்கெல்லாம் ராவணன் கேட்டுக்கிற மாதிரியே இல்லை. ஜனக முனிவனுடைய பெண்ணாக்கும் நான் சீதையாக்கும் நான் என்ன தூக்கின்னு போறியே அப்படின்னு கேட்குறா. இவளுடைய இந்த குரல் அழுகுரல் கேட்டு ஜட்டாயு எட்டி பார்க்குறார். ஜட்டாயு பார்க்குறார், சீதையை ராவணன் தூக்கிண்டு போகிறான். வேகமாக வந்து அவனுடைய சிறகால ராவணன் தாக்கி அங்கும் இங்குமாக போர் புரிந்து பார்க்குறார். ராவணன் தன்னுடைய வாளால் ஜட்டாயுவோட சிறகை அறிஞ்சிடுறதுனால ஜட்டாயுவால் போரை தொடர்ந்து பண்ண முடியாமல் ஜட்டாயு விழுந்து விடுகிறார். சீதை மீண்டும் அரற்றிக்கொண்டே போகிறா. எப்படியாவது தன்னுடைய கணவனுக்கு இந்த தகவலை சொல்லணும்னு நினைக்கிறா. தான் அணிந்திருந்த அணிகலன்களெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையா பிச்சு பிச்சு கீழே போடுறா. சீதையை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான். ராமனும் லக்ஷ்மணனும் வந்து பார்த்து பர்ணசாலை இல்லை, என்ன பண்ண ஏது பண்ணன்னு தேடி காட்டில் ஒரு பகுதி வரைக்கும் ஓடி போகிறார்கள். இன்னும் கொஞ்சம் தொலைவு போகிறார்கள், எங்கேயுமே தெரியல. கொஞ்ச தூரம் இவர்கள் பயணித்து வந்தபோது ஜட்டாயுவின் அறுபட்ட சிறகை பார்க்கிறார்கள். அங்கே பார்த்தா ஜட்டாயு விழுந்து கிடக்கிறார். ஜட்டாயுவை போய் என்ன ஆச்சுன்னு கேட்டதும் இவர்களுடைய தந்தையினுடைய நட்பு, தந்தையினுடைய சகோதரன், பெரிய தந்தையே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, ராவணன் உன் மனைவியை கவர்ந்து போகிறான், நான் போரிட்டேன், அவனுடைய வாளால் என்னுடைய சிறகை அறிந்து விட்டான், அதனால கீழே விழுந்துட்டேன், நான் என் உயிரை பிடிச்சின்னு இருக்கிறதே உங்ககிட்ட இந்த தகவலை சொல்லணுங்கிறதுக்காக நீ இங்கிருந்து நேர தெற்கு நோக்கி போ, அங்கே தான் அவன் தூக்கிண்டு போயிருக்கான், ரிஷ்யமுக பர்வதத்தை நோக்கி போன்னு அங்கிருந்து ஜட்டாயு வழி சொல்லி அனுப்புகிற. ஜட்டாயு அந்த இடத்திலேயே உயிர் நீத்து விட அவருக்கான கர்மத்தை செய்து அங்கிருந்து இவர்கள் காட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்காங்க. பசி ஒரு பக்கம், துயரம் ஒரு பக்கம், சீதைக்கு என்னாச்சோங்கிற கலக்கம் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கார்கள். காட்டில் வரும்பொழுது ஒரு நீண்ட கை வந்து 2 பேரையும் இருக்கிறது. இவர்கள் 2 பேராலையும் கொஞ்சம் கூட நகர முடியவில்லை. அந்த கை வந்து கவர்ந்து கொண்டு போய் அங்கே ஒரு உருவம், அந்த உருவமே ஒரு உருண்டையான ஒரு உருவம், வயிறு மாதிரி இருக்குது. அந்த வயிறில் தான் கண்ணும் இருக்குது, வாயும் இருக்குது. வாயே வயிறாய் இருக்கக்கூடிய ஒரு உருவம், கை மட்டும் நீண்டு வருது. அந்த கை இவர்களுடைய பிடி அப்படியே இருக்கிறது. அதுதான் கபந்தன். அந்த கபந்தன் என்னன்னா, அந்த கபந்தனுக்கு ஒரு சாபம். அந்த சாபத்தினால அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கான். அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வேறு எங்கேயுமே போக முடியாதனால ஒரு வரம் இருக்குது. அவன் எங்கே அவனுக்கு இறை கிடைக்கிறதோ அங்கே தன்னுடைய கைகளை நீட்டி அந்த இறையை எடுத்து அவனால் சாப்பிட முடியும்னு. இப்போ ராமலக்ஷ்மணர்கள் வர அவர்களை தன்னுடைய இரையாக்கி கொள்ளுறதுக்காக அதை நெருக்கி கொண்டே வந்தான். ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் இது யாருன்னு தெரிந்து தன்னுடைய வாளால் அவன் கைகளை வெட்டி அப்படியே வந்து அவன் மேல் பானம் செலுத்த, அப்பொழுது அவன் அந்த இடத்துல ஒரு கந்தர்வனா, தனு அப்படிங்கிற கந்தர்வனா மாறறான். அவனுக்கு சாப விமோச்சனம் ஏற்படுகிறது. அவன் வானுலகுக்கு ஏறுவதற்கு முன்னால் இவர்கிட்ட சொல்கிறான், நீ பம்பா நதி ஓடுகின்ற அந்த நதியின் கரையில் இருக்கிற சபரிங்கிற மூதாட்டியை பார்த்துடு, அவள் உனக்கு வழி சொல்லுவா. நீ அங்கிருந்து ரிஷிமுக பர்வதத்துக்கு போ. அங்கே போனால் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் சகோதரர்கள்.
அந்த சகோதரரில் இளையவன் பக்கம்தான் தர்மமும் நீதியும் நியாயமும் இருக்குது. நீ அவனுடைய துணையை கொண்டியானா உன்னுடைய மனைவியை நீ மீட்டு கொண்டு வரலாம். நீ உன்னுடைய மனைவியோட சேர்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்குது. நீ அவளோட சேரப்போகிற, இவனுடைய துணையை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு கபந்தனாகிய தனு வானுலகம் போய்விடுறான். அங்கிருந்து அவர்கள் பம்பா நதி பக்கத்துக்கு வரார்கள். அங்கே சபரிங்கிற மூதாட்டி இருக்கா. இந்த சபரிங்கிறவள் எப்படின்னா அந்த வேடுவ குலத்து பெண். அந்த வேடுவ குலத்து பொண்ணாக இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு நாள் திருமணம் நிச்சயிக்கப்படுறது. இந்த வேடுவ குலத்து பெண்ணுக்கு திருமணம்னா 1000 ஆடுகளையும் 1000 மாடுகளையும் பலி கொடுப்பார்களாம். வெடிந்தால் தனக்கு திருமணம். இத்தனை உயிர்களை பலியிடுவதை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு எனக்கு திருமணமே வேண்டாம்னு தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு காட்டுக்குள்ளே ஓடி போய் மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் அவருக்கு சிஷ்யராக சேர்ந்து விட இரக்கமே உருவமானவள் இந்த சபரி. அப்படி அவருக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய காலத்துக்கு பின்னாலும் அங்கேயே தொடர்ந்து இருக்க அவர் இவளுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். மதங்க முனிவர், நீ இங்கேயே வாழ்ந்து வா, உனக்கு ராமன் மோட்ச சாம்ராஜ்யம் கொடுப்பான்னு, அவன் இங்கு வருவான்னு சொல்லிட்டு போகிறார். அதனால் தினமுமே ராமன் வருவான்னு சபரி தன்னுடைய குடிலில் காத்துருக்கா. அந்த இடத்துக்கு ராமலக்ஷ்மணர் வருகிறார்கள். ராமலக்ஷ்மணனை பார்த்ததும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான தருணம்னு அவள் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷ நிலையை அடையிறா சபரி. ஏன்னா இத்தனை நாள் தான் யார் வருகைக்காக காத்துருந்தாலோ அந்த ராமன் வந்திருக்கான். என்ன செய்யன்னு தெரியலை. உபசரிக்கிறதுக்காக அங்கேருந்து போய் கனிகள்லாம் பறிச்சுட்டு வர போகிறா. அந்த கனியை பறிச்சிருக்கும் போது இது நல்ல கனியாக ராமனுக்கு கொடுக்கணுமேனு ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்து எச்சல் படுத்தி பார்த்து அதில் நல்ல கனியை கொண்டு வரா. ராமன் எப்பேற்பட்ட வள்ளல்னா தவத்துறைக்கு அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய சபரி. அதாவது அவள் அவ்வளோ பெரிய தபஸ்வியாம். எப்பொழுதுமே லோகக்ஷேமம் மட்டுமே நினைத்திருப்பவள். எப்படியாவது ராமனை பார்க்க வேணுங்கிற ஒரே ஒரு ஆசையை கொண்டவள். அவள் கொடுத்த அந்த கனியை சாப்பிட்டு சபரிக்கு மோட்சம் அளிக்கிறார்கள். சபரி அதற்கு முன்னால் இவர்களுக்கு ரிஷிமுக பர்வதத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்லற. அங்கிருந்து ரிஷிமுக பர்வதம் நோக்கி ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டே வருகிறார்கள். ரிஷிமுக பர்வதத்துக்கு ராமனும் லக்ஷ்மணனும் எங்கிருந்து நாம் இந்த சகோதரர்களை கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி இவனை பார்க்க போகிறோன்னு தேடிண்டே வராங்க. இப்படி 2 பேர் ரொம்ப புதுமையாக இருக்கிறத அந்த பகுதிக்கு ராஜாவான சுக்ரீவன் பார்க்குறான். அவன் ஜாம்பவானோடும் ஹனுமானோடும் அந்த இடத்துல இருக்கான். புதுசாக இருக்கே காட்டுக்குள்ள, இது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஒருவேளை வாலி அனுப்பின ஆளாக இருக்குமோ, நம்மளை வீழ்த்துறதுக்காக புதுசாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்கானோன்னு சுக்ரீவனுக்கு ஒரு பயம். ஏன்னா வாலி இந்த பகுதிக்குள்ளே வரமாட்டான் அப்படிங்கிறதுனால தான் சுக்ரீவன் இங்கேவே மறைஞ்சிருக்கான். இந்த இடத்துல நம்ம வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் உள்ள பகையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரக்கன் ஒருவன் வந்த பொழுது வாலியும் சுக்ரீவனும் சகோதரர்கள். அவன் பெரியவன், இவன் இளையவன். வந்த பொழுது இந்த அரக்கனை வீழ்த்துவதற்காக அவனோடு யுத்தம் செய்ய போகிறான். இந்த யுத்தத்தின் ஒரு வடிவமாக ஒரு குகைக்குள்ளே போயிடார்கள். நீண்ட நேரம் அந்த குகைக்குள்ளே சண்டை நடக்கிறது. சுக்ரீவன் வெளியிலேயே காத்துட்டு இருக்கான். அதிலிருந்து வெளியில் வரவே இல்லை. ஒரு நேரத்தில் என்னன்னா குகையிலிருந்து அப்படியே ரத்தம் குபுகுபுன்னு ஆறாக ஓடி வருது. இவ்வளவு ரத்தம் வந்ததும் சுக்ரீவன் நினைக்கிறான் வாலியை அந்த அரக்கன் வீழ்த்திட்டான் அப்படின்னு நினச்சி அங்கே இருந்த பாறையால் அந்த குகையை மூடிட்டு அவன் ஊருக்கு அவன் வாலி மாண்டு விட்டதாக சொல்லி அவன் பட்டாபிஷேகம் செய்து ராஜ்யத்தை ஆள ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு நாள் அந்த மலை குகை பாதையை உடைத்து கொண்டு வாலி வந்துடுறான். வாலி வந்ததும் நீ என்னுடைய ராஜ்யத்தை பறிச்சுன்னு சுக்ரீவன் மேலே சந்தேகப்படுறான். சுக்ரீவன் அந்த மாதிரி செய்யலைன்னு சொன்னப்போ கூட அதை ஏற்றுக்க தயாராக இல்லாமல் அன்று முதல் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகை. வாலி ரொம்ப வலிமையானவன். அவன் ராவணனுக்கு நிகரான வலிமை உள்ளவன், ராவணனை விட வலிமை வாய்ந்தவன். அதை ஒரு விளையாட்டாக சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா, அங்கதன் குழந்தையாக இருக்கும்போது குழந்தைக்கு கிளுகிழுப்பை காட்டுறதுக்காக வாலி தன்னுடைய வாலில் ராவணனை கட்டி காட்டினான்னு சொல்லுவது உண்டு. அவ்வளவு பெரிய வலிமையானவன் இந்த வாலி. வாலிக்கு ரிஷிமுக பர்வதத்துக்குள்ளே வருவதற்கு ஒரு தடை, ஒரு சாபம் இருக்குது. அதனால இதுதான் தனக்கு நிழல், தனக்கு பாதுகாப்புன்னு சுக்ரீவன் இங்கே இருக்கான். அந்த நேரத்தில் இந்த 2 வித்தியாசமான நபர்களை பார்த்ததும் சுக்ரீவனுக்கும் ஜாம்பவானுக்கும் ஒரு பயம். ஒருவேளை இது வாலி அனுப்பிய ஆளாக இருக்குமோன்னு.
ஹனுமான் அந்த இடத்துல மந்திரியாக இருக்கான். ஹனுமான் சுக்ரீவனை பார்த்து, தன்னுடைய தலைவனை பார்த்து மகாராஜாவிடம் சொல்கிறான், யாரா இருக்குன்னு நாம் குழம்புவதற்கு பதிலாக நானே நேரில் போய் கேட்குறேன். சுக்ரீவன் சொல்கிறான், நீ இந்த வானர தோற்றத்தோடு போகாத, அவன் உன்னை சந்தேகப்பட்டு சொல்ல மாட்டான், நீ நம்ம ஆளுன்னு தெரிஞ்சு அவன் உண்மையை சொல்ல மாட்டான், அதனால நீ வேற மாதிரி போ அப்படின்னு சொல்லதும் ஒரு பிரம்மச்சாரி உருவம் தாங்கி ஹனுமான் அப்படியாக வரா. முதலாக தன்னுடைய தலைவன், தன்னுடைய நாதன் ராமனை பார்க்குறார் ஹனுமான். பார்க்கும்போது அந்த அழகிலேயே மயங்குறான். இப்படி ஒரு தேஜஸான உருவத்தை தான் பார்த்ததே இல்லையேன்னு, இவர்கள் எப்படி தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கும்னு அவன் நினைக்கிறான். இருந்தாலும் தன்னுடைய ராஜாவான சுக்ரீவன் சொன்னதுனால இவர்கள் யார், வந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படியே பிராமண தோற்றத்திலேயே இருந்து இவர்கள் யாருன்னு கேட்குறான். அவர்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக சொல்கிறார்கள், நாங்கள் இந்த மாதிரி அயோத்தியின் மன்னன், மாமன்னன் சக்கரவர்த்தி தசரதனோட புள்ள, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய ஒரு வரத்தினாலே 14 ஆண்டுகள் காடு ஆளுவதற்காக நான் வந்த இடத்துல என் மனைவியை ராவணன் கவர்ந்து கொண்டு போனான், நான் அவளை தேடி வந்திருக்கேன், இங்கே சுக்ரீவனுடைய நட்பை நாடி வந்திருக்கேன்னு சொல்லவும் முதலாக தன்னுடைய தோற்றத்தை ஹனுமான் ராமன் முன் காட்டுகிறான். அப்படி ஆஞ்சநேயனாக, அனுமந்தனாக தன்னுடைய வானர உருவத்திலே அந்த இடத்துல அப்படியே ராமனை சேவித்து அந்த இடத்துல நிற்கிறான். நின்று சொல்கிறான், நான் அந்த பிரம்மச்சரிய வடிவத்தை தாங்கி வந்தது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் இந்த பகுதிக்கு ராஜாவான சுக்ரீவனால் அனுப்பப்பட்டவன், நான் அவனுடைய மந்திரி, அவனுடைய சேவகன், என் பெயர் ஹனுமான், என்ன தாசனா ஏற்றுக்கோன்னு ராமனுக்கும் ஹனுமனுக்குமான முதல் தொடர்பு அந்த இடத்துல நடக்கிறது. ஹனுமான் பேச பேச அவனுடைய பேச்சில் மயங்கி ராமன் சொல்கிறான், எவ்வளவு அழகாக நாவன்மையோடு பேசுகிறான் பாரு, இவன் எவ்வளவு நல்லவனாக இருக்கான் அப்படின்னு அவன் லக்ஷ்மணனிடம் எடுத்து சொல்கிறான். ஹனுமானே அந்த இடத்துல சொல்கிறான், உங்களை நான் என்னுடைய ராஜாவான சுக்ரீவனுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், எங்களுடைய ராஜாவுடைய நட்பை ஏற்றுக்கொண்டீர்களானா நாம் எல்லாருமா சேர்ந்து போய் சீதா பிராட்டியை தேடி நாம் இப்போ காப்பாற்றிட முடியும்னு சொல்ல அங்கிருந்து அவர்களை அழைத்து கொண்டு சுக்ரீவன்கிட்ட வரான். சுக்ரீவனும் ஜாம்பவானும் ராமலக்ஷ்மணனை சந்திக்கிறார்கள். அப்போ ராமன் சொல்லறான், இந்த மாதிரி ராவணன் கவர்ந்து சென்று விட்டான், அவ இப்படி வானம் வழியாக போனார்கள், அப்போ ஜட்டாயுவை பார்த்தது, ஜட்டாயுனுடைய இறக்கைகளை வாளால் அறுத்ததெல்லாம் சொல்லி சீதை இப்படியே அழுது கொண்டே அவனோடு போயிட்டா, எங்கே போயிருக்கா, எந்த திசையில் இருக்கான்னு தெரியாது, தேடணும்னு சொல்லும் பொழுது சுக்ரீவன் உள்ளிருந்து ஒரு முடிச்சை கொண்டு வரான். அது என்னன்னா, ஒரு நாள் இவர்கள் இருந்த பகுதியிலேயே வானத்தில் ஒரு விமானம் போகிறது, விமானத்திலிருந்து ஒரு பெண் அவளுடைய நகையெல்லாம் கழட்டி போட்டா, அங்கே மனித உருவம் தெரிஞ்சப்போ யாராவது அடையாளம் சொல்லட்டுமேன்னு அவள் தன்னுடைய நகையை கழட்டி போட்டிருக்கா. அந்த நகையை சேகரித்து வைத்திருந்த சுக்ரீவன் அதை காட்டினதும் ராமலக்ஷ்மணர்கள் பார்த்து அடையாளம் சொல்லி, ஆமாம் இதுதான் சீதையுடைய நகைன்னு சொல்கிறார்கள், நாங்கள் பார்த்தோம் இந்த பகுதியாக போனது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ராமனுக்கு முதலாக வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துல சீதையினுடைய நகையை பார்த்தார்கள், இந்த வழியாக போனதை பார்த்தானதுமே மீண்டும் ஒரு நம்பிக்கை, புத்துணர்ச்சி ஏற்படுறது. ஆனால் உடனடியாக தேடுதல் பணி ஆரம்பிக்கலை. என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை. சுக்ரீவன் சொல்கிறான், நீ வாலியை வீழ்த்தி எனக்கு இந்த பகுதியை ராஜ்யத்தை கொடுத்தாதான் நம்ம தொடர்ந்து போக முடியும். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. வாலி ராவணனுக்கு நண்பன், நாளைக்கு வாலி ராவணன் பக்கம் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, அதனால் வாலியை வீழ்த்துறது தான் நியாயமாக இருக்கும்னு. ஆக சுக்ரீவன் போய் வாலியை போருக்கு அழைக்கிறான். அதுக்கு முன்னால் சுக்ரீவன் ராமனுடைய வலிமையெல்லாம் சோதித்து பார்க்குறான். சோதித்து பார்த்ததுக்கப்புறம் இவன்தான் வாலியை வீழ்த்துவதற்கு சரியான ஆளுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சுக்ரீவன் போய் வாலியை போருக்கு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும் பொழுதே தாரே சொல்கிறா, இப்படி சுக்ரீவன் உன்னை நேருக்கு நேராக, தாரே வாலியின் மனைவி, அவள் உன்னை கூப்பிடுறான்னா அவனுக்கு பக்கமான துணை இருக்குது, அதனால தான் கூப்பிடுறான்னு. ஆனால் வாலி சொல்கிறான், யார் என்ன வீழ்த்த முடியும்னு தைரியமாக போகிறான். அப்படி போய் சுக்ரீவனும் வாலியும் ஒரு பொழுது முழுவதுமே அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். ஆனால் ராமனுக்கு தள்ளி இருந்து பார்க்கும் பொழுது 2 பேருமே ஒரே மாதிரி இருந்ததுனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. சூரிய அஸ்தமனம் ஆயிடுறது, திரும்பி வந்து விடுகிறார்கள். அடுத்த நாள் ராமன் இவனை வேறு மாலை அணிந்து சொல்லறான், வேறுபாடு ஏற்படுத்துறதுக்காக. அப்போ 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியறது. 2 பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ராமனுடைய பாணம் வாலியின் மீது பாய்கிறது.
வாலி அந்த இடத்திலேயே வீழ்ந்து விடுகிறான். வாலி தன் பக்கத்து நியாயங்களை எல்லாம் ராமனிடம் கேட்கிறான். அது ரொம்ப அழகாக அவன் கேட்கிறான். உன் மனைவியை வேற ஒருத்தன் கவர்ந்து போயிட்டாங்கிறதுக்காக நீ என் மேலே அம்பு போடலாமா? இதுதான் உன் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தான் நான் போய் ராவணனை தட்டி சீதையை தூக்கின்னு வந்திருப்பேனேன்னெலாம் கேட்குறான். அப்படி எல்லாம் கேட்ட பிறகு இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரே வழியான அந்த ராமனுடைய பானம் தான் தனக்கு வந்திருக்குங்கிறப்போ அவன் ரொம்ப மகிழ்ச்சி. இதை விட எனக்கு வாழ்க்கையில் என்ன பேர் கிடைக்க முடியும்? அவன் சுக்ரீவனை பார்த்துட்டு சொல்கிறான், உனக்கு நீ நாட்டரசை கேட்டு எனக்கு வீட்டரசை கொடுத்துட்டியே, இதை விடவா பெருசு உண்டு? நான் வீடு பேரு கிடைக்க பெற்றவனானே அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷம் அடைகிறான். தன்னுடைய புதல்வனான அங்கதனை வர சொல்கிறான். அங்கதன் அங்கிருந்து வரான். யாராலும் அசைக்க முடியாத வலிமை உள்ள தன்னுடைய தந்தையான வாலி தரையில் விழுந்திருக்கான். ரத்தம் ஆறாக ஓடுகிறது. அதை பார்த்ததுமே அழுதுண்டே வரான். என்ன செய்யன்னு தெரியாமல் துடிதுடித்து போகிறான். அவன் அழுது அரற்றி அப்பா மேலே விழுந்து எல்லாம் செய்ததுக்கப்புறம் வாலி சொல்லறான், அங்கதா நீ பார், நீ சரணடைய வேண்டிய திருவடிகள் அந்த ராமனுடைய திருவடிகள். நீ இப்பொழுது முதல் யாரை பற்றி இருக்கணும்னா அந்த ராமனைத்தான் பற்றி இருக்கணும். அவன்தான் உனக்கு உற்ற துணை. இனிமே நான் என்ன சொன்னாலாம் நீ கேட்பியோ அதை எல்லாமே ராமன் சொல்லுவதை எல்லாம் நீ கேட்டு அவனுக்கு உற்ற துணையாக இருக்கணும். நீ என்றைக்குமே என்னுடைய அப்பாவுக்கு மேலே பானம் போட்டானேன்னு நீ சந்தேகமே படக்கூடாது. எனக்கு கிடைச்சிருக்கிறது வீட்டரசு, நான் வீடு பேர் கிடச்சி போகிறேன், நீ அவனோட இருன்னு அந்த இடத்துல அங்கதனை ராமனிடம் ஒப்படைக்கிறான். எப்போ ஒப்படைச்சானோ ராமன் அப்போவே தன் கையில் இருந்த அந்த உடைவாளை அங்கதன் கையில் கொடுக்கறான். எப்போ தன்னுடைய உடைவாளை கொடுத்தானோ அப்பொழுது முதல் அங்கதன் ராமனுடைய மெய்காப்பாளனாகிடுறான். அடுத்ததாக சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த பட்டாபிஷேகம் அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாம் முடிந்ததும் மீண்டும் சீதையை தேடும் பணி துவங்குகிறது. சுக்ரீவன் தன்னுடைய சேனையை கொண்டு வந்து திசைக்கு ஒரு கூட்டமாக ஒரு சேனையாக அனுப்புகிறான் சீதையை தேடி வருவதற்காக. இதில் முக்கியமான திசையாக சீதை எங்கே இருப்பாள்னு கருதப்படுற அந்த திசை தெற்கு திசை. அந்த தெற்கு திசைக்கு தலைவனாக அங்கதனையும் அந்த கூட்டத்தில் புத்திசாலியான ஜாம்பவானையும் அவங்க கூட ஹனுமானையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். இந்த தெற்கு திசை நோக்கி இந்த வானரப்படை வருகிறது. இந்த தெற்கே வந்த வானரப்படை ஒவ்வொரு இடமாக தேடி 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 வருகிறார்கள். எங்கேயுமே அவர்களுக்கு சீதையை கண்டுபிடிக்க முடியலை. நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இவளும் தேடி வந்து. அப்போ ஒரு மனசில் லேசாக சோர்வு ஏற்படுறது. அடடா, நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, நாம் என்ன பண்ண? வெறுங்கையோடு நம்ம திரும்பி போனால் என்ன ஆகும்? ராமன் உயிரோடு இருப்பானா? ராமன் உயிர் மாண்டானா லக்ஷ்மணன் இருப்பானா? லக்ஷ்மணனும் ராமனும் போயிட்டா சுக்ரீவன் என்ன ஆகும்? சுக்ரீவன் போயிட்டா இப்படி ஒவ்வொன்றா நினச்சி நம்ம வெறுங்கையோடு திரும்பி போக முடியாதே, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது இவர்கள் இங்கிருந்து எட்டி பார்க்குறார்கள். அவர்கள் வந்த பகுதியிலிருந்து நம்ம ஏன் இந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போய் பார்த்தாதான் என்னன்னு. அப்போ யார் அந்த பகுதிக்கு போக முடியும்? எப்படி போகலாம்? என்ன செய்யலான்னு யோசிக்கும் பொழுது இந்த கூட்டத்திலேயே இதற்கான தகுதி உடையவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயன், ஹனுமான். ஹனுமானால தான் இந்த இடத்தை தாண்டி போக முடியும். போகிறது மட்டும் இல்லை, போன காரியத்தை செவ்வனே அதாவது நேர்த்தியாக செஞ்சு திரும்பி வர முடியும் அப்படின்னு மொத்த குழுவும் சேர்ந்து, அங்கதனுக்கும் வலிமை உண்டு, நீலனுக்கும் உண்டு, இருந்தாலும் ஹனுமான் இதற்கு தெரியானவன் என்று ஜாம்பவான் முடிவு பண்ண இவர்கள் ஹனுமான் இந்த கடலினை தாண்டி தெற்கு பகுதிக்கு போய் அந்த தீவில் இலங்கையில் போய் சீதையை பார்த்து மீண்டு வருவது அப்படின்னு இவர்கள் முடிவு செய்கிறார்கள். முடிவு செஞ்சதும் ஹனுமான் தன்னுடைய பிரயாணத்துக்காக தயாராகிறான். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஏவுகணை புறக்கும்போதோ இல்லை ஒரு இது செய்யும்பொழுதோ எப்படி புறப்படுமோ அதே போல் இருக்கிற ஹனுமானுடைய தோற்றம். அவன் தன்னுடைய உருவத்தை அப்படியே வளர்த்து 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 பெருசாக வளர்றான். பெருசாக வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏவுதளம் மாதிரி ஒரு சமமான ஒரு உயர்வான பாறை பகுதியில் முன்னும் பின்னும் ஓடுகிறான். அப்படியே தனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்தி கொண்டே வரான். அவன் ஒவ்வொரு முறை அந்த பாறை மீது தட்டும்போதும் அப்படியே பூமியே அதிர்றது. ஒரு கொஞ்சம் தூரம் போய் வேகமாக ஓடி வந்து ஒரு உந்துதல்ல அந்த பாறையிலேருந்து கிளம்பி அப்படியே தெற்கு நோக்கி அவன் பறக்கிறான். அப்படி அவன் பறக்கும் பொழுது அந்த மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாமும் கொப்பும் செடியுமாக அவனோடு சேர்ந்து ஆகர்ஷண சக்தியில் கிளம்பி போகிறது.
ஒரு தூரம் போயிட்டு அப்படியே பொத்துன்னு விழறது, வானத்துலேருந்து அப்படியே பூமாரி பொழிகிற மாதிரி விழறது. அது ஆஞ்சநேயன் செய்கின்ற காரியம் வெற்றி பெறும்னு சொல்கிற மாதிரி விழ ஆஞ்சநேயர் அங்கிருந்து கடலை நோக்கி பறந்து வரார். கடலில் அவருக்கு ஒவ்வொரு பக்கமாக ஒரு சில தடைகள் ஏற்படுறது. முதலாவதாக மைனாகமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை எழுந்து அவனை தடுக்கிறது. அந்த மைனாகமலை சொல்கிறது, நீ கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்து இளைப்பாரிட்டு போயேன் அப்படின்னு. ஹனுமான் வந்து எனக்கு அதுக்கான நேரம் இல்லை, நான் போகணுன்னு போகிறேன். அடுத்தது ஒரு உள்ளிருந்து ஒரு அரக்கி வந்து நீ என் வாயில் புகுந்து வெளியில் வந்தாதான் உன்னை விடுவேங்கிற, அதையும் மீண்டு வருகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய தடை அவருக்கு வெற்றி. அப்படி வந்து இந்த கடலை தாண்டி இலங்கை மாநகருக்கு வந்து சேருகிறார் ஆஞ்சநேயர். அது இரவு பொழுதாக இருக்குது. அங்கே இருக்கிற தீவுக்குள்ளே இறங்காமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறை மேலே இருந்து அந்த பாறையினுடைய ஒரு மரத்தில் உட்காந்து அந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறார். தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு அங்கிருந்து ஹனுமான் பார்க்குறார். அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு காட்சியும் பார்த்து தோதான சமயம் வரும்பொழுது போகணும்னு காத்துருக்கார். அப்படி ஆள் நடமாட்டம் எல்லாம் குறைந்த ஒரு வேளையிலே அந்த மரத்திலிருந்து இறங்கி அவர் வந்து லங்கை மாநகருக்குள்ளே போகணும்னு காலை வைக்கும் பொழுது ஒருத்தி வந்து அவரை தடுக்கிறா. அவள் தான் இலங்கை மாதேவி லங்காதேவி. லங்காதேவி அவரை தடுக்கிறார். தடுத்தது அவர் சொல்கிறாரா, எனக்கு கொஞ்சம் விட்டுடுமா, எனக்கு இந்த அரண்மனையை எட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால போகிறேன்னு. லங்காதேவி ரொம்பவும் கண்டிப்பானவள். அப்படிலாம் இந்த குரங்குக்கெலாம் இந்த ஊரில் வழி இல்லை, நீங்களாம் வராத போயிடுங்கிறா. ஆனாலும் அனுமன் அவள் சொல்வதை கேட்காமலேயே மிகச்சிறிய உருவத்தோட நான் இந்த ஊரை ஒரே ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டேன்னு போகவும் லங்காதேவிக்கு கோபம் வருது. அனுமானை தாக்க போகிறா. அப்படி தாக்க போகும்பொழுது வேகமாக அனுமான் அவளுடைய தாடையிலே குத்த அவள் அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்து விடுகிறாள். கீழே விழுந்ததும் அனுமனை பார்த்து கையை கூப்பி சொல்கிறாள், இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த வரம். இந்த இலங்கை மாநகரை நான் காத்து காவலாக நின்றுண்டு இருக்கேன். என்னைக்கு ஒரு குரங்கு வந்து உன் தாடையை தட்டி உன்னை கீழே வீழ்த்துகிறதோ அன்னைக்கு இந்த இலங்கைக்கு அழிவுன்னு சொல்லியிருக்கான்னு அவளும் அதை சொல்ல, நீ இந்த ஊரை போய் பார்த்துட்டு வான்னு அவளும் போய்விடுகிறாள். அனுமன் இலங்கை மாநகரோட கோட்டைக்குள்ளே போகிறான். மிகச்சிறிய உருவம் எடுத்து ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறான். பெரிய பெரிய தெருக்கள், அரண்மனைகள், மாளிகைகள் ஒவ்வொரு இடமா பார்க்குறான். அப்படி அவன் பார்த்த ஒரு முக்கியமான நபர் இந்திரஜித். இந்திரஜித் ராவணனுடைய மகன், குமாரன். அவனை பார்த்து அவனுடைய தோளும் அவனுடைய புஜ பராக்கிரமத்தையும் பார்த்துட்டு சொல்லறான், நாளைக்கு ஒரு நாள் போர் நடந்தால் இந்திரஜித்துக்கும் நம்முடைய தலைவன், அது சொல்லும்போதே அழகாக சொல்லுவான், வள்ளல் ராமனுக்கும் நெடிது போர் நடக்கும் அப்படின்னு. நீண்ட நேரம் போர் நடக்க போகிறது, இவனை வீழ்த்துவது லேசான காரியம் இல்லைன்னு. அப்படி இந்திரஜித்தோட மாளிகை. அங்கிருந்து பார்த்தா அந்த புறத்திலே பெண்கள் சில இடத்திலே அப்படியே வீணையெல்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க, பாட்டு பாடுறா, டான்ஸ் ஆடுறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. ஒவ்வொரு மாளிகையாக புகுந்து வரான். கும்பகர்ணனோட மாளிகையில் புகுந்து வரான், விபீஷணனோட மாளிகைக்கு போயிட்டு வரான். அங்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு மாளிகை. அதுக்குள்ளே போனால் ஒரு பெண் ரொம்ப அழகாக இருக்கா. அப்படியே வந்து தாயார் போல் இருக்கா, உமை ஒக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கா. இவ்வளவு பேரழகியாக இருக்காளே, ஒருவேளை இவ தான் சீதாதேவியாக இருக்குமோ, ஆனால் இப்படி பஞ்சு மெத்தையில் இப்படி ஆடம்பரமாக இருக்காளேன்னு தான் அவனுக்கு தெரிகிறது. அது ராவணனுடைய பட்டத்து ராணின்னு. அடுத்ததாக அவன் பார்க்கறது ராவணனை பார்த்ததும் இப்பொழுதே அவனை கொண்டு விடலாமோ அப்படின்னு தோணுது. இல்லை, அது ராமன் செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்யக்கூடாது அப்படின்னு. இன்னும் நம்ம தாயாரை பார்க்கலையேன்னு ஒவ்வொரு இடமா தேடுறான். பல இடங்கள் அந்தப்புறம் எல்லாம் தேடியும் சீதையை பார்க்க முடியல. மீண்டும் சோர்வு வருது. நாம் இங்கேயே உயிரை மாய்த்து கொள்வோமான்னு நினைக்கிறான். நான் எப்படி இவ்வளவு இடமும் பார்த்துட்டேன், லங்கம் முழுக்க பார்த்துட்டேன், சீதை இல்லைன்னு நான் போய் திரும்பி சொல்கிறது, நான் சொன்னால் என்ன ஆகும்? இப்படி ஒரு தகவலை சொல்கிறதுக்கு பதிலாக பேசாமல் நான் இங்கேயே செத்து போயிட்டா அங்கதனும் ஜாம்பவான நான் ஏதோ கடலில் விழுந்துட்டேன்னு நினச்சி திரும்பி போயிடுவாங்க, அப்படியே முடிஞ்சு போயிடும். நான் எதுக்கு இதை போய் சொல்லணும்னு நினச்சி சோகமாக வந்திருக்கும் பொழுது அவனுக்கு எதிர ஒரு வனம் கண்ணில் தென்படுறது. அந்த வனம் தான் அசோகவனம். அந்த அசோகவனம் ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது. என்ன தான் நடக்கிறதுன்னு பார்ப்போமேன்னு அதோட மதில் செவரில் ஏறுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு மரத்தில் ஏறி பார்க்குறான். அங்கே ஒரு அசோக வாட்டிக்கான சொல்லக்கூடிய மரத்தின் கீழே சீதா பிராட்டியை பார்க்குறான். அவன் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் சீதையை பார்த்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக
ஆனாலும் உரிய காலம் வரும்போது தான் கீழே போகணும்னு மரம் மேலேயே இருக்கான். அப்படி அவன் மரம் மேலேயே இருக்கும் பொழுது அங்கே பார்த்தா ராவணன் வருகிறான். இந்த ராவணனுக்கு சீதையை கவர்ந்து போனதுலேருந்தே உள்ள வேலை என்னென்னா, அப்பப்போது சீதா பிராட்டியை மனசு மாற்றுறதுக்காக ஏதாவது செய்வதுன்னு. இப்போவும் வரான், வந்து சொல்கிறான், உன்னுடைய கணவன்லாம் வரமாட்டான், நீ பேசாமல் என்னை ஏற்றுக்கோ, ஏத்துண்டியான்னா பட்ட மகாராணியாக ஆகலாம், இங்கே நீ பார்க்குற எல்லா செல்வத்துக்கும் நீ தான் அதிபதியாக இருப்ப, நீ என்னை ஏற்றுக்கோங்கிறான். சீதை அவனை வெறுத்து ஒதுக்கி நீ போ அப்படின்னு விரட்டறா. அவனும் போகிறான். போகிறதுக்கு முன்னால் சீதைக்கு காவலுக்காக இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் பார்த்து எப்படியாவது அவளுடைய மனசை மாற்றுன்னு சொல்லிட்டு போகிறா. சீதை ரொம்ப வருத்தப்படுறா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொடியினை எடுத்து தன் கழுத்தில் போட்டு இது பண்ணலான்னு நினைக்கிறா. எல்லா அரக்கிகளும் கண்ணை அந்த நேரத்தில். இதை அனுமான் பார்த்துட்டு அந்த இடத்துல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி முன்னால் வந்து நிற்கிறான். இந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிற குரலை கேட்டவுடனே சீதைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இது அரக்கரோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயமும் ஏற்படுறது. சீதா பிராட்டிக்கு அந்த நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக ஆஞ்சநேயன் ராமனை பற்றிய துதிகளை எல்லாம் சொல்கிறான். ராமன் எப்பேற்பட்டவன், தசரதனுடைய புதல்வன், சில பல விஷயங்களை சொன்னதும் சீதா பிராட்டிக்கு இவன் ராமதூதன்கிறது தெரியறது. நீ யார், நான் உன்னை முன்னாடி பார்த்ததில்லையே அப்படின்னதும் சீதையை கவர்ந்து ராவணன் வந்ததுக்கு பிறகு அங்கே என்ன நடந்ததோ அதையெல்லாம் அனுமான் சீதையிடம் சொல்ல, சீதை அதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறா. அது மட்டும் இல்லாமல் ஹனுமான் இந்த பக்கம் வரும்பொழுது ராமன் அவனுக்கிடம் ஒரு சின்ன தூதாக சீதையிடம் கொடுப்பதற்காக உன்னை கொடுத்து அனுப்புகிறான். அதுதான் அவனுடைய கணையாழி. ராமன் அணிந்திருந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்புகிறான். இங்கே வந்ததும் இன்னும் சீதையிடம் நம்பிக்கை பெறணுங்கிறதுக்காக ஹனுமன் அந்த கணையாழியை சீதையிடம் கொடுக்குறான். அதை பார்த்த சீதைக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, ராமனையே பார்த்த மகிழ்ச்சி ஏற்படுறது. அதை கண்ணில் ஒத்திக்கிற, அதாவது வறியவர் பெற்ற செல்வம் திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்தால் எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த நிலைக்கு போய் மகிழ்ச்சியாக இருக்கா சீதை. சீதை தன்னுடைய அடையாளமாக தான் தலையிலே சூடியிருந்த அந்த சூடாமணியை எடுத்து ஆஞ்சநேயரிடம் கொடுத்து இதை தன்னுடைய தலைவன் ஸ்ரீராமனிடம் கொடுத்து விடுன்னு சொல்லுறா. ஹனுமனும் அப்பொழுது கேட்குறான், அம்மா தாயே, இப்போ சொல்லுங்க, நீங்கள் வரேன்னு வந்தால் என் தோளில் ஏற்றினா நான் இப்படி உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன், இந்த ராவணனிடம் நீங்கள் எந்த தொல்லையும் அனுபவிக்க வேண்டான்னு. அப்போ சீதை சொல்கிறா, நான் நினச்சிருந்தா அந்த விமானத்தில் வரும்பொழுதே அவனை சுட்டெரிச்சிருக்க முடியும். அது வீரனோட வில்லுக்கு அழகில்லை, ராமனோட வில்லுக்கு அழகில்லை, அவனோட வீரம் பேசணும், அதனால் அவன்தான் ராவணனை வீழ்த்தணும்னு சொல்லறான். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அனுமான் இதுதான் தக்க சமயம், நான் வந்த தூதுக்கான காரியத்தை செய்யறேன்னு அங்கே இருக்கிற மதில் செவரு மேலே ஏறி உட்காடுறான். மதில் செவரில் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அசோகவனத்து மரங்களை எல்லாம் உடைப்பதும் அழிப்பதுமாக காரியத்தை ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் அரக்கர்கள்லாம் அதை அனுமான ஒரு குரங்கு வந்திருக்குன்னு விரட்டுறாங்க. ஒவ்வொரு அரக்கனையும் அப்படியே ஒரு பந்தை சுழட்டி போடுவது போல், ஒரு மரக்கிளையை கொப்பை ஒடித்து போடுவது போல் போட்டுக்கொண்டே இருக்கான். இப்படி நிறைய வீரர்கள் அழிந்ததும் ராவணனுக்கு தகவல் வருகிறது, அசோகவனத்துக்குள்ளே ஒரு குரங்கு புகுந்ததுன்னு. ஒவ்வொரு சேனையாக வருகிறது, எல்லாத்தையும் வீழ்த்தவும் ராவணனுடைய மகனான அக்கக்குமாரன், அக்ஷயகுமாரன்கிறவன், நான் போய் பார்க்குறேன், இந்த குரங்கு என்ன பெரிய குரங்கு, நான் அதை வீழ்த்துறேன்னு அவன் வரான். அவன் வரும்பொழுது இவன் அப்படியே அந்த மதில் செவரில் அப்படியே வால் தொங்கும்படியாக உட்காந்துட்டுருக்கான். ஏய் குரங்கே அப்படின்னு அக்கக்குமாரன் கூப்பிடுறான். ஹனுமான் என்னையா பார்த்து குரங்குன்னு கூப்பிட்டேன்னு அவனோட போர் நடக்கிறது. இந்த அக்கக்குமாரனை எப்படி செய்யறான் அப்படின்னா, ராமன் அந்த மதில் சுவரில் மண்ணோடு மண்ணாக குழம்புன்னு சொல்கிற மாதிரி சாந்து போல தேய்ச்சிடுறான். எதுவுமே மிஞ்சாத அளவுக்கு அக்கக்குமாரனை தரையில் போட்டு தேய்த்து நசுக்கி கொண்டு விடுகிறான். இந்த தகவல் போனதுமே இந்திரஜித்துக்கு கோபம் வருது. என்னோட சகோதரனை கொல்ற அளவுக்கு ஒரு குரங்கான்னு அவன் அங்கிருந்து வரான். அவன் இந்த குரங்கனுடைய பராக்கிரமத்தை பார்த்து நினச்சிக்கிறான், இந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு நமக்கு பிரம்மாஸ்திரம் தேவைன்னு தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறான். பிரம்மாஸ்திரத்தை ஏவரான். ஆஞ்சநேயர் அதுக்கு கட்டுண்டு விடுகிறார். ஆஞ்சநேயரை பிரம்மாஸ்திரம் எதுவும் செய்யாது. இருந்தாலும் தான் ராவணனை போய் சந்திச்சாகணும், அதுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால தானே பொய்யாக அதில் கட்டுண்டு போகிறார்.
பொதுவாக பிரம்மாஸ்திரத்துக்கு இன்னொரு ஒரு இது என்னென்னா, அந்த கட்டுக்கு மேலே வேறு இன்னொரு கட்டு போனாலே இந்த கட்டு, அதாவது பிரம்மாஸ்திரத்தினால் ஏற்பட்ட அந்த பிடிப்பு உடைந்து விடும். இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுறார்கள், பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்ட ஹனுமான் மேலே சாதா கயிறினை கொண்டு வந்து போட்டு கட்டுகிறார்கள், குரங்கு தப்பிச்சிடக்கூடாதுன்னு. அந்த கட்டோடு அவனை ராவணனுடைய தர்பாருக்கு அழைத்து போகிறார்கள். ராவணனோட தர்பாருக்கு போனது ராவணனுக்கு இந்த குரங்கா, அவனுக்குள்ள ஒரு ஆத்திரம், தன்னோட மகனை கொன்றவன்கிறது, அதே நேரம் ஒரு உதாசீனமாக இந்த குரங்கா இப்படி பண்ணித்துன்னு. அதுக்கப்புறம் அதுகிட்ட கேட்குறான், குரங்கே, குரங்காவும் இருக்க ஒரு இதாகவும் இருக்கியே, நீ யார் என்னன்னு கேட்டதும் ஹனுமான் தான் வந்த விஷயத்தை சொல்லறான். தான் ராமதூதன் நான் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஒரு கணம் ராவணன் யோசிக்கிறான், அந்த மானிடர்களுக்காகவா நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சொல்லறான், நீ நினைக்கிற மாதிரி மானுடர் அல்ல, நீ சீதையை விட்டுடு, இல்லாட்டி உன்னுடைய அழிவு உனக்கு நிச்சயம்னு ஹனுமான் அவரை எச்சரிக்கிறான். அப்படி எச்சரிக்கும் போது ராவணனுக்கு கோபம் வருது. என்னை பார்த்தா நீ அறிவுரை சொல்லற, சரி என்று காவலர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யணுமோ குரங்குக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறான். விபீஷணன் சொல்கிறான், அப்போ தூதா வந்தவனுக்கு எதுவும் தண்டனை கொடுக்கக்கூடாது, நீ இவனை திருப்பி அனுப்பிவிடுன்னு. ஆனாலும் ராவணன், நம்ம ஏதாவது நம்ம பங்குக்கு இவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுத்தி தான் நம்ம மொத்த அசோகவனத்தையும் அழித்தவன், அக்ககுமாரன் அழித்தவன், அவனை சும்மா விடலாமான்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஹனுமானுடைய வாளுக்கு தீயை மூட்டுவதுன்னு தீயை மூட்டி விடுறார்கள். அந்த தீயை வைத்து கொண்டு மொத்த இலங்கையும் லங்கா தகனம் செய்கிறான் ஹனுமான். இந்த லங்கா தகனம் லங்கையே எரியும் பொழுது சீதா பிராட்டிக்கு ஒரே வருத்தமாறுது, பயமாறுது. இந்த ஹனுமானுடைய வாலில் ஏற்பட்ட தீ ஹனுமானுக்கு எந்த தீங்கையும் விளைவித்து விடக்கூடாதுன்னு அவள் அக்னிகிட்ட வேண்டரா. அக்னியே இந்த ஹனுமானுக்கு எந்த கஷ்டமும், அவன் என்னுடைய புதல்வன், என்னுடைய குமாரன், அவனுக்கு எதுவும் வரக்கூடாது, நீ குளிர்ச்சியை தர வேண்டும்னு வேண்டரா. அது போலவே அக்னி ஹனுமானை எதுவும் செய்யலை, மொத்த லங்கையும் தகனம் செய்தது. ஊருக்கு செல்வதற்கு முன்னால் மீண்டும் ஹனுமான் போய் சீதா பிராட்டியை வணங்குறான். வரும்பொழுது ராமதூதனாக வந்தான் ஹனுமான். இப்போ மீண்டு செல்லும் பொழுது சீதா பிராட்டியின் சேவகனாக போகிறான் ஹனுமான். சீதையை சேவிக்கிறான். நான் வந்த காரியம் முடிந்தது, நான் ராமனோடும் லக்ஷ்மணனோடும் எங்களுடைய சேனையோடும் வரேன், இங்கே ராவணனை வீழ்த்தி உங்களை மீட்டு செல்வது திண்ணம்ங்கிறான். நான் ஏதாவது சொல்லணுமான்னு கேட்குறா. அதற்கு சீதா பிராட்டி சொல்கிறா, நான் இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ளே ராமன் வரணும்னு மட்டும் சொல்லிடுன்னு. அந்த தகவலையும் கேட்டுக்கொண்டு வேகமாக வரான். இங்கே தன்னுடைய குழுவோடு சேர்ந்து எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள். அங்கதன் ஜாம்பவான் எல்லாம் இந்த மகிழ்ச்சியோடு அப்படியே ததிமுகனுடைய வனத்தை போய் அழிக்கிறார்கள். இவர்கள் அழிக்கிறார்கள்ங்கிற செய்தி கேட்டதுமே சுக்ரீவன் சொல்கிறான், நல்ல செய்தி, அதனால தான் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு. சுக்ரீவன் ததிமுகன்கிட்ட சொல்லி அவர்களை வர சொல்கிறான். அப்படி ராமலக்ஷ்மணனை பார்க்கும்பொழுது வணக்கம் செய்யும் பொழுதே அப்படியே ஹனுமான் நேர தெற்கு நோக்கி எந்த தீவில் சீதை இருக்காளோ அந்த திசையை நோக்கி வணங்கிட்டு அப்புறம் ராமனை பார்த்து வணங்குறான். அது ராமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அவன் சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், கண்டனன் கற்பினு கணியினை கண்களால் கண்டேன் சீதையை அப்படின்னு முதல் வார்த்தையை சொல்லறான். அதை கேட்டதுமே ராமனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறது. சீதை அதுவும் கற்பினு கணியினை கண்களால்னு, அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அப்படியே இருக்காள்னு சொல்லறான். எப்படி நம்மளுக்கு இந்த சம்சார சாகரத்தில் நாம் அப்படியே கஷ்டத்தில் உழண்டு தவிக்கிறோமோ அதிலிருந்து மீண்டு வருவது எப்படியோ அதுபோல் ஹனுமான் ராமதூதனாக இந்த பகுதியிலிருந்து, இந்திய பகுதியிலிருந்து கடலை தாண்டி அங்கே போய் இலங்கையில் சீதா பிராட்டியை கண்டு மீண்டு வருவது என்பது ஒரு வாழ்க்கை சக்கரத்தில் மீண்டு வர மாதிரி. அதனால தான் அந்த பகுதிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் உண்டு. அதை செய்த அந்த காரியத்தை செய்தவர் ஹனுமான். ஹனுமானிடம் மீண்டும் ராமன் கேட்கிறார் என்ன செய்யலான்னு. இந்த மொத்த சேனையும் சேர்ந்து ஆலோசனை நடக்கிறது. இந்த ஆலோசனையின் பகுதியாக தெற்கு நோக்கி இவர்கள் வருகிறார்கள். தெற்கு பகுதிக்கு சேர்கிறார்கள். தெற்கு பகுதியில் பார்த்தா சமுத்திரம். சமுத்திரத்தில் ஒரு பாலம் அமைத்து தாண்டி அந்த தீவினை அடைவது அப்படின்னு முடிவெடுக்கப்படுறது. அதனால் எப்படி பாலம் அமைக்கலான்னு திட்டம் போட அனிலனும் நீலனோட ஒரு மேற்பார்வையில் அங்கே பாலம் அமைக்கும் பணி தொடங்குகிறது. இங்கே ஹனுமான் வந்த பிறகு அங்கே ராவணன் ஒரு மந்திர ஆலோசனை செய்கிறான். அந்த மந்திர ஆலோசனை அப்படிங்கிறது தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி செய்கிறான். அதுக்கு ஒரு சின்ன காலதாமதம் ஏற்படுறது. ஏன் அப்படின்னா
ராவணனுக்கு கும்பகர்ணன், விபீஷணன் இருவருமே சகோதரர்கள். இதில் கும்பகர்ணனுக்கு தூக்கம் 6 மாதம், முழிப்பு 6 மாதம். அவன் தூங்குகிற காலமாக இருந்ததுனால அப்போ போய் அவனை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாமல் காத்திருந்தார்கள். அவன் எழுந்ததும் இந்த மந்திர ஆலோசனை நடந்தது. இப்படி ஒரு குரங்கு தீ வச்சுட்டு போச்சே, நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ளே மீண்டும் நகர் புனரமைக்கப்பட்டு அப்படியே மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டது. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்கிறார்கள். இல்லை, நமக்கு இந்த சீத்தை தேவையில்லை, அவளை விட்டு கொடுத்துடலான்னு. சில மானுடர்கள் என்ன பண்ணிட போகிறான், இந்த ஒரு குரங்கு வந்துட்டு போச்சுங்கிறதுக்காகலாம் நம்ம பயப்படணுமான்னு. இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய கருத்தை சொல்கிறார்கள். கும்பகர்ணன் சொல்கிறான், என்ன ஆனாலும் நான் உன் பக்கம் இருக்கேன், ஆனால் வேண்டாத பெண்ணு நமக்கு என்னத்துக்கு, அவளை விட்டுடலாமேன்னு. அதுக்கு ராவணன் கோவிச்சுக்கிறான், எப்படி நீ இப்படி சொல்லலான்னு. இப்படி பல்வேறு விதமான வாதங்களும் வாக்குகளும் வரும்பொழுது விபீஷணன் எழுந்திருந்து தன் பக்கத்து நியாயத்தை சொல்கிறான். எப்படி பிறன் மனையை கவர்ந்து வருவது தவறு, வேறொருத்தன் மனைவியை நீ கொண்டு வந்திருக்கிறது தவறு, சீதையை விட்டுவிடு, அவர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்கள், நம்மை மன்னித்து விடுவார்கள், இல்லாட்டி நம்ம குலத்தில் யாருமே எஞ்சி இருக்க மாட்டார்கள். இப்படி இவன் சொன்னதை கேட்டதும் இந்திரஜித்துக்கு கோபம் வருது. எப்படி நீ நம்ம குலத்தை இப்படி இழிவாக நினைக்கலாம், நம்மளை விஞ்சியவன் ஒருத்தன் உண்டா, ஏன்னா அவன் உலகம் முழுக்க வென்றவன் இந்திரஜித், இந்திரனையே வென்றவன், அதனால தானே அவன் பேர் இந்திரஜித். அவன் பேர் மேகநாதன், மேகம் போன்ற குரலை கொண்டவனா, ஆனால் அவன் இந்திரனை வென்றதுனால அவன் இந்திரஜித். அதனால் நம்ம யார் ஒரு மானிடரை பார்த்து பயப்படுறதா, நீ வேணா இந்த மாதிரி பயந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு விபீஷணனை பார்த்து எள்ளி நகையாடுறான். விபீஷன் எப்படியோ ராவணனுக்கு நல்ல விஷயங்களை புத்திமதியை சொல்லணும்னு கேட்குறான். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அவனை உதாசீனப்படுத்தவும் விபீஷணன் வேறு வழி இல்லாமல் ராவணனிடம் சொல்கிறான், நான் உனக்கு எவ்வளவோ நல்லது சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல, அப்படியானால் இன்று முதல்ல நீ வேறு நான் வேறு, நான் என் வழியில் போகிறேன் அப்படின்னு விபீஷணன் ராவணனை விட்டு விலகி வந்து விடுகிறான். என்ன செய்ய அப்படிங்கிறப்போ ராமனிடம் போய் சரணடைவது என்று விபீஷணன் தன்னுடைய அமைச்சர்களோட இங்கே வருகிறான் ராமேஸ்வரத்துக்கு. அந்த பகுதியிலே ராமன் இருக்கும் பொழுது அவனிடம் சரணடைய வரான். இந்த விபீஷணனும் அவனுடைய அமைச்சர்களும் வந்ததும் மீண்டும் இங்கேயும் ஒரு கலந்த ஆலோசனை நடக்கிறது. ராமனுக்கே உரிய வழக்கம் என்னன்னா, எப்பவுமே எல்லாருடைய கருத்தையும் கேட்பான். எப்படி தசரத மகாராஜா ராமனுக்கு முடிசூட்டணுங்கிறதுக்கு சபையோரை கூட்டி கேட்டாரோ, அதே போல் ராமன் ஒவ்வொரு முடிவெடுக்கும் பொழுதும் சபையோரை கூட்டி கேட்பான். இப்படி வந்திருக்கானே விபீஷணன், இவனை சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னான். அங்கதன் சொன்னான், இவனை எப்படி நாம் நம்புறது, இவன் அங்கிருந்து வந்திருக்கான், ஒருவேளை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பானோன்னு. ஜாம்பவானும் சந்தேகப்பட்டார். லக்ஷ்மணனுக்கு என்ன, இவன் எதுக்காக இங்கே வருகிறான் நம்ம கிட்டன்னு. கடைசியாக ஹனுமானிடம் கேட்டார். அப்போ ஹனுமானிடம் கேட்ட பொழுது ஹனுமான் சொன்னார், ஒருவேளை இவன் நிஜமாகவே சரணடைய வந்திருக்கலாம், நாம் இந்த பகுதியில் இருக்கும் பொழுதே வந்திருக்கான்னா அவனுக்கும் உண்மையிலேயே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும், சரணடைவதே வழின்னு தெரிஞ்சிருக்கும், அதனால் வந்திருக்கான். எல்லாத்தையும் விட இவ்வளவு எளிமையாக வந்திருக்கான், நேரடியாக வந்திருக்கான். ஒருவேளை அரக்கர்களைப் போல இருந்தால் நேரடியாக வந்திருக்க மாட்டான், இரவில் வந்திருப்பான், இல்லை வேறு ஏதாவது மாயாஜாலம் பண்ணி வந்திருப்பான், நேரடியாக வந்திருப்பான், அதனால் இவன் சரணடைய தான் வந்திருப்பானாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ராமன் எல்லார் கருத்தையும் கேட்டுவிட்டு, எதுவாக இருந்தாலும் நாம் அவனோட நேரில் பேசலாம், அவன் சரணடைய வந்தால் ஏற்றுக்கலாம் சொல்லி அப்படி விபீஷணனிடம் பேச விபீஷண சரணாகதி நடக்கிறது. விபீஷணன், ராமனே எனக்கு வழி, ராவணன் செய்வது தவறு, அது சரியானதில்லை அப்படின்னு சொல்லி சரணடைகிறான். விபீஷணனை ஏற்றுக்கிற விபீஷணனுக்கு அந்த இடத்திலேயே சொல்கிறார், ராவணனை வீழ்த்தி இலங்கை ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் உனக்கு செய்து தருகிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். சேது அமைத்து பாலம் அமைத்து இங்கே வானர சேனையோடு இந்த கடலை தாண்டி இலங்கை மாநகருக்கு வந்து சேருகிறார்கள். இதற்கு முன்னாக சமுத்திரராஜனோட ஒரு சிறிய யுத்தம், அவனுடைய அனுமதியும் பெற்று அப்படி இலங்கைக்கு வரார்கள். இலங்கைக்கு வந்ததும் என்ன பண்ண அப்படின்னு ஆலோசனை நடக்கும் பொழுது ராவணனும் அப்போ தான் உப்பரிகையிலிருந்து எட்டி பார்க்குறான். வானர சேனை அங்கே முழுசுமாக சுற்றி வந்து நிற்கிறது. அவன் பார்க்குறான், பக்கத்தில் இருந்த சுக்ரீவனை தடால்னு காணும். சுக்ரீவன் இங்கிருந்து பாயறான். உப்பரிகையில் இருக்கிற ராவணன் பார்த்து பாய்ந்து ஒரு சின்ன சண்டை அவர்கள் இருவருக்கும் ஏற்படுகிறது. ஏற்பட்டு ராவணனோட மணி மகுடத்திலிருந்து ஒரு முக்கியமான மணியை கல்லை தட்டி பறிச்சுண்டு சுக்ரீவன் வந்துடுறான். இந்த சுக்ரீவன் போனதுலேருந்து ராமனுக்கு கவலை, என்னடா இவன் திடீர்னு இப்படி போயிட்டானேன்னு.
அதுக்கப்புறம் சுக்ரீவன் மீண்டு வந்ததும் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த பக்கமும் ஒரு ஆலோசனை நடக்கிறது, அந்த பக்கமும் ஆலோசனை நடக்கிறது. ராமசேனையில் என்ன ஆலோசனை அப்படின்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு. ஏன்னா இவர்கள் எதிரியோட ஊருக்கு போயாச்சு, எதிரி பார்த்துட்டான், ஆனால் அவன் ஒன்றுமே சொல்லலை. உப்பரிகையில் எட்டி பார்த்துட்டு உள்ளே போயிட்டான் அரண்மனைக்குள்ளே. என்ன பண்ணான்னு யோசிக்கிறார்கள். அப்போ ஒரு முடிவு. ராமன் கேட்குறான், நாம் ஒருத்தரை தூது அனுப்பலாமான்னு. உடனே சரி அப்படின்னு விபீஷ்ணனும் ஒத்துக்கிறான். சரி பரவாயில்ல அனுப்பலான்னு சுக்ரீவன் சொல்லறான். லக்ஷ்மணன் கோவிச்சுக்கிறான். என்னன்னா போருன்னு வந்ததுக்கப்புறம் இன்னும் என்ன சமாதானமாக தூதுலாம் அனுப்புறியேன்னு. தூதுன்னு போகிறது உனக்கே நியாயமாக இருக்கா? அவன் சீதையை கவர்ந்து போய் வச்சுட்டு இருக்கான். அவனை போரில் கூப்பிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுறதுக்கு இல்லாமல் இப்போ போய் நம்ம சமரசம்லாம் பேசலாமா? நீ ஒரு தூதனை அனுப்பி அவன் ஒருவேளை சரின்னு சொல்லி நான் சரணடைகிறேன்னு வந்துட்டான்னா இந்த விபீஷ்ணனுக்கு இந்த ராஜ்யத்தை தரேன்னு சொன்னியே, உன் வாக்கு என்ன ஆகிறது? எப்படி நம்ம இதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ராமன் சொல்லறான், இதெல்லாம் நடக்கலாம், ஆனால் நான் சொல்லுறேன், ராவணன் ஒத்துக்க மாட்டான், போருக்கு தான் வரேன்னு சொல்ல போகிறான். இருந்தாலும் ஒரு முறை நீதி நூல்களில் சொல்லியிருக்கிற ஒரு நெறி இருக்குது. எப்போவுமே தர்மம் பக்கத்தில் நிற்க வேண்டியவனவன் நிற்கிறவன். அதனால அவன் சொல்கிறான், அந்த முறைப்படி தான் செய்யணும், வந்ததுமே போர்னு போகக்கூடாது. முதல்ல தூது நடக்கலை, தூதை ஏற்றுக்கலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம போருக்கான அறிகுறியை அரைப்பறையை போத வேண்டும் அப்படின்னு சொல்லறான். அதனால் தூது அனுப்பணும். யாரை அனுப்பலாம்? ஏற்கனவே அனுமான் போயிட்டு வந்துட்டான், திருப்பியும் அனுப்பினானா நம்மக்கிட்ட ஆளே இல்லை, அனுமானை விட்டான்னு நினைப்பாங்க. என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்கதனை அனுப்பலான்னதுமே அங்கதனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு கிடச்சிருக்கேன்னு நினச்சிட்டு அவன் சந்தோஷத்தில் ராமன் சொன்ன காரியத்தை கேட்டுட்டு போகிறான். ராவணனை பார்க்குறான். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை. ஏன், வாலியும் ராவணனும் நண்பர்கள். வாலியை கொன்றவன் ராமன், அவனோட பிள்ளை ராமன் சார்பாக ராவணன் கிட்ட தூது போயிருக்கான். இது எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையில் போனால் ராவணன் கேட்குறான், நீ யாருன்னு. அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி வாலியோட பையன்னு. உடனே ராவணன் சொல்கிறான், அடடா, நீ என் பிள்ளையாச்சே, என் பக்கத்தில் இருக்க வேண்டியவன், நீ ஏன்பா இந்த மானிடர்களோட வந்திருக்க, நீ என் கூடலையா இருக்கணும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் எப்படி உன் கூட இருப்பேன்? நீ தர்மத்தின் பக்கமே இல்லையே, நியாயத்தின் பக்கமே இல்லையே, நீ என்னைக்காவது நியாயம் பக்கம் இருந்திருக்கியா? நான் எப்படி இருப்பேன்? இப்படி 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. ராவணன் தன் பக்கத்தை சொல்ல, அங்கதன் சொல்ல, கடைசியாக ராவணன் இவனுக்கு ஒரு சூழ்ச்சிலாம் செஞ்சு பார்க்குறான். நீ ஒன்று பண்ணி என் பக்கம் வந்துடு, நான் எப்படியும் ராமலக்ஷ்மணர்களை கொன்னுடுவேன், சுக்ரீவனையும் கொன்னுடுவேன், ராஜ்யத்தை உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிடேன், சீதை எனக்கு மனைவி ஆயிடுவா, நீ ராஜாவாயிடுவா, நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு. அங்கதனுக்கு ரொம்ப கோபம் வரான். யார் ராஜ்யத்தை யாருக்கு யார் தரது? நீ யார் எங்கள் ராஜ்யத்தை எனக்கு தரது? அது எனக்கு நடக்கும். நாய் தர கொள்ளுமோ சீயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் நீ தரதியா இந்த சிங்கமான நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்று சொல்கிறேன், தேவியை விடு இல்லை ஆவியை விடுமா. நீ சீதாதேவியை உட்டியானா நீ பொழைச்சி இருக்கலாம், இல்லாட்டி நீ உயிர் போவது நிச்சயம் அப்படின்னு சொல்லறான். ராவணனுக்கு கோபம் வருது. காவலர்கள் எல்லாரும் அங்கதன் மேலே பாய, அங்கதன் அங்கிருந்து மீண்டும் ராமன் கிட்ட போரை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லறான். போருக்கான முரசு அறையப்படுகிறது. முதல் நாள் போருக்கு ராவணன் வருகிறான். ராவணன் வரும்பொழுதே அப்படியே அவனுடைய அரக்க சேனையும் வருது. இங்கே வானர சேனை கம்பீரமாக போகிறது. இந்த அரக்க சேனைக்கும் வானர சேனைக்கும் ஒன்று எதிராக பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. ஒரு பக்கத்தில் சுக்ரீவன் தலைமையேற்று நடத்துகிறான், ஒரு பக்கம் அங்கதன், ஒரு பக்கம் ஜாம்பவான், நீலன். அங்கிருந்து அரக்கர்கள் எல்லாரும் நடக்க எல்லா பக்கமும் அடிதடியும் சண்டையுமாக நடந்துருக்கு. ராவணனோட பொருதறான். ராவணன் அப்படி தேரில் வந்திருக்கான். ராமனுக்கு தேர் இல்லை, ஆஞ்சநேயருடைய தோளில் ஏறி சண்டை போடுறான். அங்கதனுடைய தோளில் லக்ஷ்மணனும் ஏறி போர் நடக்கிறது. முதலாவதாக ராமபாணத்துக்கு ராவணன் தன்னுடைய ஆயுதங்கள் ஒவ்வொன்றா அப்படி எழுந்துட்டு வரான். வில்லு போகிறது, கதை போகிறது, கையில் இருந்த சூலம் போனது, வாள் போனது, கம்பு போனது. அப்படியாக போக கடைசியில் நிராயுதா பாணியாக நிற்கிறான். போகும்பொழுது ராமன் சூரியாஸ்தமனம் வேற நடக்க, நீ இன்று போய் நாளை வான்னு அனுப்ப ராவணன் அப்படியே ஊருக்குள்ளே திரும்பி வரான். இது முடிந்ததும் கும்பகர்ணனை எழுப்புறான். கும்பகர்ணனை போருக்கு அனுப்புகிறான். அப்படி கும்பகர்ணன் எழுந்து போருக்கு தயாராகி வரும்பொழுது அவன் கும்பகர்ணன் சொல்கிறான், அண்ணா நான் போகிறேன்,
நான் போய் இந்த போரில் தோத்துட்டேன்னா நீ அந்த கணமே இந்த போரை கைவிட்டு விடு, நீ சீதையை விட்டு சரணடைந்து விடுன்னு சொல்லிவிட்டே கும்பகர்ணன் வரான். கும்பகர்ணனை பார்த்ததும் வானரசேனை பயந்தே போயிடுது. இவ்வளோ பெரிய மாவீரனா, பொல்லாதவனா, பெரிய உருவமாக வரானே, நாம் எப்படி தாங்குவோன்னு எல்லாம் பயந்து திசைக்கு ஒன்றா ஓடுது. திசைக்கொன்னா போடின அந்த சேனையை எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து அந்த சேனைக்கெல்லாம் தைரியம் ஊட்டி, பொதுவாகவே போர்னா அப்படி நடக்கும். ஒரு சில சமயம் சேனைக்கு தைரியம் இழந்து போயிடும். அப்போ அவர்களுக்கெல்லாம் தைரியம் ஊட்டி கொண்டு வரணும். கொண்டு வந்து அங்கே உள்ள அரக்கர்களை வானர சேனை எதிர்க்க கும்பகர்ணனோட போர் நடந்து கும்பகர்ணன் பிரம்மாஸ்திரத்துக்கு வீழ்ந்து விடுகிறான். கும்பகர்ணன் வீழ்ந்ததும் அடுத்ததாக என்ன பண்ணலான்னா, அங்கமாலி வருகிறான், ராவணனோட பையன். அவன் வந்ததும் லக்ஷ்மணனுக்கும் அவனுக்கும் நீண்ட நேரம் போர் நடக்கிறது. அந்த போர் நடந்துகிட்டே இருக்கு, வீழவே இல்லை. கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அங்கமாலி விழறான். அங்கமாலி விழுந்ததை கேட்டு நிராந்தகன்கிற இன்னொரு மகன், ராவணனுடைய இன்னொரு மகன், அவன் வரான். அப்போது அங்கதன் அவன் நேருக்கு நேராக போர் செய்து அவனுடைய வாளை எடுத்தே அவனை வீழ்த்தி விடுகிறான். இப்படி எல்லாம் நடந்த உடனே ரொம்ப கோபம் வந்து விடுகிறது இந்திரஜித்துக்கு. இந்திரஜித் நான் பார்க்குறேன்னு அடுத்த நாள் போருக்கு இந்திரஜித் வருகிறான். இந்திரஜித்தோடையும் நீண்ட நெடிய நேரம் போர் நடக்கிறது. இந்த போர் நடக்கும் பொழுது இந்திரஜித் என்ன பண்ணுறான், நாகபாணத்தை பயன்படுத்துகிறான். இந்த நாகபாணம் பயன்படுத்தின உடனே அங்கே உள்ள வானரங்கள் எல்லாமே விழுந்து விடுகிறது. அதோட ராம லக்ஷ்மணரும் மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார்கள். இந்திரஜித் வெற்றி முரசு கொட்டி கொண்டு ஊருக்குள்ளே திரும்பி போகிறான். இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ராவணன் என்ன பண்ணாராம், சீதையை ஒரு புஷ்பக விமானத்தில் ஏற்றி ராமன் வீழ்ந்துட்டான் பாருன்னு காட்டுறதுக்காக அழைச்சின்னு போகிறான். அப்படி சீதையும் திரிஜடையும் விமானத்தில் வரார்கள். அங்கேருந்து பார்த்தா ராமனும் லக்ஷ்மணனும் தரையில் மூர்ச்சையாக கிடக்கிறார்கள். சீத்தை அழட்டுறா. அப்போது அவங்க மீண்டும் வந்ததும் திரிஜடை சொல்லறா, நீ பாட்டியே எங்கேயாவது காயம் இருந்ததா? அவர்களை பார்த்தா இறந்து போனவா மாதிரியா இருக்குது, ஏதோ படுத்த மாதிரி இருக்குது, இது ஒரு மயக்க நிலை தான், நீ கவலைப்படாதன்னு திரிஜடை அவளுக்கு ஆறுதல் சொல்லறா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த போர்க்களத்தின் மேலே கருட பக்ஷி பறக்க, கருடனோட இறக்கை அந்த இடத்துல பட்டதுமே அந்த நாகபாணத்தோட அந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடுகிறது. ராம லக்ஷ்மணர்கள் எழுந்து உட்கார்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாகி கருடனுக்கு நன்றி சொல்லி நீ யாருன்னு கேட்குறப்போ கருடன் சொல்கிறான், உனக்கும் எனக்குமான உறவு நீண்ட நெடியது, நான் எப்பொழுதும் உன்னுடைய சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் அந்த இடத்துலேருந்து போகிறான். ராமன் லக்ஷ்மணன் மீண்டும் போர் நடக்கிறது. அடுத்த நாள் இந்த யுத்தத்தில் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்திரஜித் நிகும்பல யாகம் அப்படிங்கிற யாகத்தை பண்ணறான். இந்த யாகம் பண்ணுறதை கேள்விப்பட்டு விபீஷணன் சில ஆலோசனைகளை ராமசேனைக்கு சொல்லி அதை எப்படியோ தடுத்து விடுகிறார்கள். அந்த யாகம் வெற்றி பெறவில்லை. இந்திரஜித் போர் முகத்துக்கு வரான். வரதுக்கு முன்னால் ராவணனாகிய தன்னுடைய தந்தையை பார்க்குறான். அப்பா, நான் இன்னைக்கு போருக்கு போகிறேன், நான் இன்னைக்கு ஜெயிச்சு வருவேங்கிற நம்பிக்கையோடு போகிறேன். ஒருவேளை நான் போரிலிருந்து மீண்டு வரலன்னா இதோட இந்த போரை நீ கைவிட்டு விடு. அந்த சீத்தை நமக்கு வேண்டாம், நம்ம குலத்துக்கே எதிரியாக இருக்கா, அவளால் நம்ம குலம் அழிய போகிறது அப்படின்னு யார் சொல்கிறான்? இந்த உலகத்தையெல்லாம் போரில் ஜெயிச்சவன் சொல்லறான். அவன் சொல்கிறான் தன்னுடைய தந்தையை பார்த்து, இவர்கள் சாதாரண மானிடர்கள் இல்லை அப்பா, இவர்கள் தான் அந்த திருமாலுடைய வடிவம், அவன்தான் இங்கே வந்து நிற்கிறான், நான் வரவில்லைன்னா நீ இந்த யுத்தத்தை விட்டுடுன்னு சொல்லிட்டு இந்திரஜித் போர் முகத்துக்கு வரான். இந்திரஜித்து மீண்ட நெடிய நேரம் போர் நடக்கிறது. அவன் அந்த போரில் அவன் ஒரு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறான். இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ராமன் இல்லை, சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக போயின்னா இதில் லக்ஷ்மணன் மூர்ச்சையாகி தரையில் விழுந்து விடுகிறான். மீண்டும் வெற்றின்னு சொல்லிக்கொண்டு இந்திரஜித் போகிறான். நீண்ட நெடிய நேரமாயும் லக்ஷ்மணன் எழுந்திருக்கலை. என்ன பண்ணலான்னு கேட்ட பொழுது தான் மருந்து மலையான சஞ்சீவி தேவை அப்படின்னு சொல்லவும் ஹனுமான் அங்கிருந்து பறந்து வந்து சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு போய், அவருக்கு எந்த மூலிகை அதில் சஞ்சீவிங்கிறது தெரியலைங்கிறதுனால மொத்த மலையும் எடுத்துக்கொண்டு போக, அந்த மலையினுடைய காற்று பட்டதுமே லக்ஷ்மணனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த துயரம் நீங்கி மீண்டும் உயிர் பெற்று சக்தியோடு எழுந்து வந்தார்.
மீண்டும் அடுத்தது போர் தொடர்ந்தது. இந்திரஜித் போருக்கு வந்தான். இந்திரஜித்தை வீழ்த்துறதுக்கு ஒரே வழி என்று பிரம்மாஸ்திரம் ஏவ அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு இந்திரஜித் மாண்டான். இந்திரஜித் மாண்டான் அப்படிங்கிறது ராவணனுக்கு மிகப்பெரிய இடியை ஏற்படுத்தியது. மண்டோதரி கதறி புலம்பி அழுதாள். தன்னுடைய மகன் போயிட்டான் அப்படிங்கிறதுல ராவணனுக்கும் ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தன்னுடைய எஞ்சி இருந்த எல்லா அரக்கர்களையும் சேர்த்து அதை ஒரு குழுவாக ஒரு போருக்கு அனுப்பினான். அதிலிருந்து ஒருவர் கூட மீண்டு வரவில்லை. கடைசியில் தானே யுத்தத்துக்கு கிளம்பி வந்தான் ராவணன். நீண்ட நெடிய நேரம் நடந்தது. ராமபாணம் ஒவ்வொன்றாக சரமாக வர ஒவ்வொருவராக வீழ்ந்து கொண்டே வந்தார்கள். அப்படி கடைசியில் ராமபாணத்துக்கு அழகாக இரையானான் ராவணன். அவனுடைய உடம்பை அப்படி சல்லடை மாதிரி சலிச்சு கொண்டு தீர்த்து கொண்டு ராமபாணம் விழ ராவணன் பாணத்திலே கீழே விழுந்து மாண்டு போனான். அவன் விழுந்ததும் அப்படியே ஓடி வந்தா மண்டோதரி. ரொம்ப அழகான பெண். தன்னுடைய கணவன் விழுந்ததை பார்த்தா அவனுடைய உடம்பில் அவ்வளவு துளைகள் இருந்ததான் ராவணனுடைய உடம்பில். அதைத்தான் அவள் பார்த்ததுன்னு நினச்சா, ஒருவேளை இந்த ஜானகியை மனசில் நினச்சிருந்தானே சீதையை, அந்த காதல் மனசில் எந்தோ ஒரு இடத்துல இந்த உடம்பில் இருக்குமோன்னு நினச்சிட்டு அவன் ஒரு பாணத்தை விட்டு ஒவ்வொரு இடமா தொலையிட்டு இங்கே இருக்கான்னு பார்த்து அந்த மொத்த காதலையும் அவன் தொலை போட்டு எடுத்துட்டான் போல இருக்கு. அந்தளவுக்கு சல்லடை போல ஆகிவிட்டதேன்பா. அப்படி அவன் எய்த ஒரு பாணத்துக்கு அவனுடைய 10 தலையும் வீழ்ந்து ராவணன் தரையில் வீழ்ந்தான். ராவணன் மாண்டான். வெற்றி முரசம் கொட்டியது. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விபீஷணன் ராஜாவானான். ராஜாவான விபீஷணன் சீதையை அசோகவனத்திலிருந்து மீண்டு கொண்டு வந்து ராமனுடன் சேர்க்க ராம லக்ஷ்மணன் சீதையும் விபீஷணனும் எல்லாருமாக அங்கிருந்து புஷ்பக விமானத்திலே கிளம்பி வந்தார்கள். அதற்குள்ள 14 ஆண்டுகள் முடிகிற நாள் வந்துடுத்து. நான் 14 ஆண்டுகள் முடிகிற நாள் திரும்பி போகலைன்னா பரதன் தீல குதிச்சுடுவேன்னு சொல்லியிருக்காங்கிறதுனால அனுமனை முன்னாடி அனுப்புகிறார். அனுமான் வேகமாக வரான். வந்து பார்த்தா அயோத்தி எல்லையில் நெருப்பை மூட்டிக்கொண்டு பரதன் நின்று கொண்டு இருக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு அனுமான் அங்கே வந்தார். அவரை கண்டதும் பரதன், நீ யார், எங்கே வந்திருக்கிறது? அண்ணா வந்து கொண்டிருக்கிறாங்கிற தகவலை சொல்கிறதுக்காகவோ தான் வந்தேன், உங்கள் உயிர் காக்கிறதுக்குன்னு பரதனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர்கள் வரதுக்குள்ளே நடந்த விஷயங்களை எல்லாம் அனுமானம் சொல்ல மொத்த ஊரும் அயோத்தி மாநகரே விழாக்கோலம் பூண்டது. ராமலக்ஷ்மண சீதையின் வரவுக்காக 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராமலக்ஷ்மண சீதை வந்து சேர்ந்தார்கள். பரதன் எதிர்கொண்டு அழைத்தான். தாயார் 3 பேரும் பார்த்து அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய ஆசியும் பெற்று அடுத்த நல்ல நாளிலே வசிஷ்டர் சொல்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, இருவரும் வெண்குடை கமற்ற, வெண்ணை நல்லூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னு சொல்கிற மாதிரி அங்கிருந்து வந்த அனைவரும் குழுமி இருக்க, ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்க, அங்கதன் உடைவாளோட நிற்க, பரதலக்ஷ்மண சத்ருகுணர்கள் சுற்றி நிற்க, சுக்ரீவன், ஜாம்பவான், குஹன் என்று எல்லாரும் இருக்க, அயோத்தி மாநகர் மக்கள் எல்லாரும் இருக்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததை பார்த்து கொண்டிருந்த நகர் மக்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஏனால் ராமராஜ்யம்ங்கிறதே மக்களாட்சி. ராமனுக்கு முடிசூட்டியது அவரவர்களுக்கு முடிசூட்டியது போல எண்ணி மகிழ்ந்தார்கள். எல்லாரும் தன்னோட தலையில கிரீடம் இருக்கான்னு தொட்டு பார்த்து மகிழற அளவுக்கு ராமனுடைய பட்டாபிஷேகம் அழகாக நடந்தது. வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழியர் அந்தனர், வாழி என்றொரு வாழ்த்தினான், ஊழிதோறும் புதிதொரும் கீர்த்தியான். இன்று அயோத்தி மாநகர் மட்டுமல்ல, மொத்த இந்தியாவுமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. எங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்கார்களோ அங்கெல்லாமே விழாக்கோலம். ஏன்னா கிட்டத்தட்ட 590 ஆண்டுகள் கழித்து ராமன் அயோத்தியில் ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுகிறான். ராமாயண கதையிலேயே 14 ஆண்டுகள் தான் ராமன் அயோத்தியில் இல்லை. ஆனால் நடைமுறையில் இவ்வளவு ஆண்டுகள் ராமன் அயோத்தியை விட்டு நீங்கி இருந்தான். இப்போ மீண்டும் ராமன் அயோத்திக்கு போகிறான். அதை கொண்டாடுறது தான் இன்றைய தினம். பிராண பிரதிஷ்டை நடக்கிறது ஆலயத்தில். முதலாக ராமனுடைய விக்கிரகம் அந்த ஆலயத்தில் இன்னைக்கு சமர்ப்பிக்கப்படுறது. இதை கொண்டாடும் முகமாக ஒவ்வொருவரும் நாம் விழா கோலமாக பண்ணி கொண்டு வரோம்.
ராமனுடைய கதையை, ராமாயணத்தை நாம் இப்போ கேட்டு இந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி அந்த ராமனுடைய பேரருளுக்கு பாத்திரமாகலாம். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை. ராம நாமத்துக்கு மட்டுமே இம்மை மறுமையை நீக்கி நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியது. கலியுகத்தில் மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது அந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்திப்படுறதுக்காக ஒரு எளிமையான வழி அப்படிங்கிறது ராமநாமம். ராமநாமத்தை நம்ம பெரியவர்கள் பலவிதமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எளிமையான பாடல்கள், கீதங்கள், கீர்த்தனைகள்னு பல்வேறு விதமாக இந்த ராமநாமத்தை நாம் சொல்லி கொண்டு வரோம். இவ்வளவு நேரம் இந்த ராமனுடைய கதையில் ராமன் எப்படி அயோத்தி மாநகர்லேருந்து நீங்கி தண்டகாரண்ய வனம் போய் சீதா பிராட்டியை மீட்டுறதுக்காக இலங்கைக்கு வந்து போர் தொடுத்து ராவணனை வீழ்த்தி மீண்டும் பட்டாபிஷேகம் நடந்த கதையை கேட்டோம். இப்பொழுது இங்கு அயோத்தியிலே ராமனுடைய ஆலயத்தில் பிராண பிரதிஷ்டை நடக்க இருக்கிறது. நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கிருந்து வருகின்ற நேரடி காட்சிகளை கண்டு ராமனுடைய அருளுக்கும் பண்புக்கும் பாத்திரமாவோம். ஜெய் ஸ்ரீராம்.